ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய அபிஷேக் ரெஸ்பான்ஸ் ஸ்பெஷல் பார்ட்டில் ஓகேவா. ஏன்னாக்கா நானே வந்துட்டு கோயில் பாட்டை ப்ராப்பராக என் பண்ணவே இல்லை. எனக்கே சம் பார்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஓகேவா. அப்போ உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஸ்பெஷல் பார்ட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஓகே. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. கோயில் பாட்டு எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்கா நம்ம ஜிக்கு கொஞ்சம் ரொமாட்டிக்காக இருந்திருப்பாங்க. அதை ட்ரைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் கண்ணை பார்த்தா லைட்டாக டேஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்க நேச்சுமா சொல்கிறாங்க. அது லைட்டாக பெயினாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. அச்சோ ஜங்கா கேஸ் ஆகி பண்ணுறாங்க. ஆனால் யாரை சொன்னாங்க என்ன ஜங்கா ஸ்லோவான்னு சொல்லிட்டு கேட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த பாரு எனக்கு தெரியும் ஓகேவா. அந்த மாதிரி பர்சன் இல்லை ஓகேவா. நீ வந்துட்டு ரொம்ப என்ன சொல்ற ஓகேவா. என்ன சொன்னா தான் எனக்கு பிடிக்கும். நீ அப்படியே இல்லடா ஓகேவா. நீ எதுக்காக எதுவும் மாற்றிக்க நான் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சரி நிச்சயமா எனக்கு தெரியும் சரியா. அவனுக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். நேச்சுரலாக இல்லை எனக்கு அதுவே போதும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ட்ரூ லவ் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் சரியா. மற்றபடி இதெல்லாம் இந்த அளவுக்கு டீப்பாக சொல்லணும் எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு யாரும் கம்ஃபர்டபுளாக பேசினது தெரியுமா. நான் இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேசினது இல்லை தெரியுமா. எனக்கு அம்மா இல்லை. அம்மா தான் ஒரு அம்மாட்ட ஒரு ஃப்ரெண்டே பேசிருப்பான்னு தெரியாது. என் சுகா எனக்கு அக்கா மாதிரி இருந்தா. ஆனால் நான் சுகாட்ட இந்த அளவுக்கு பேசினது இல்லை. சுகா கிட்ட ஒரு அண்ணனா ஒரு ஃப்ரெண்டாக நான் எல்லாமே பேசுவேன் ஷேர் பண்ணுவேன். ஒரு தம்பியாக நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஒரு அண்ணா எனக்கு பேசன்னு பண்ணுவான். ஆனால் நான் ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணுறது உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறியா. எனக்கு எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ண தோணுச்சுங்கக்கா. ஓப்பனாக உன்ட்டு சொல்லி எனக்கு தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உன்ட்டு சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு திட்டதாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சொல்கிறதா இருக்கட்டும் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னு தோணுது. எனக்கு நீ புரிஞ்சுப்ப நீ என்னோட ஜங்குக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன்னா ஆமாம் எனக்கு வந்துட்டு அப்படி தோணுச்சாங்கக்கா. எனக்கு ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்வெட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்வெட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஜங்கா. உன் மேலே வர ஸ்வெட் ஸ்மெல் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கா பேருக்கு நிஜமாக நீ தான் பேசுகிறியா கேட்குறாங்க. நான் தான் பேசுகிறேன். ஏன் ஜங்கான பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பேசுகிறேன். அவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்குடா ஓகேவா. இதை நம்ம ஜங்காட்ட பேசலாமான்னு எதுவும் யோசிக்கக்கூடாது சரி. நீ என்ன பேசலாம்னு எனக்கு தெரியும் ஓகேவா. நீ என்ன பேசலாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா உனக்கு எனக்கு ஹைட் அண்ட் செக்கே வேணாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேருக்கு ஜங்கா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட்ஸ்டா. வந்துட்டு இப்படி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்ற ஜங்கா இது ஒன்றே போதும்டா. இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடியும் அது எதுவும் ஒன்றுமே இல்லைடா. இந்த ஃபிசிக்கலாக ஒரு விஷயமே இல்லை தெரியுமா. எனக்கு அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு அது அவ்வளோ லவ் இருக்குது. அந்த வேர்ட்ஸில் அவ்வளோ கேர் இருக்குது. அப்படி ட்ரூ லவ் இருக்குது. ஒரு அஃபெக்ஷன் இருக்குது தெரியுமா. நான் ஏன் இப்போ யோசிக்கிறேன். நான் ஏன் ஸ்டார்டிங் அப்படி இருந்தேன். நம்மகிட்ட அப்படி இல்லாமல் இருந்தாக்கா எனக்கு இன்னும் வேறு மாதிரி எல்லாம் போயிருக்கலாம். அழகாக போயிருக்கும் லைஃபு. நான் அவசரப்பட்டேன். நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் இல்லை ஜங்கா எனக்கு எப்போவும் உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குல்ல சரியா. அப்போ எனக்கு ஸ்டார்டிங் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. இப்போல்லாம் மாறிடுச்சு ஓகேவா. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு டாக்ஸிக் லவ் பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா ஐ லவ் டாக்ஸிக் லவ் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா ஐ லைக் டாக்ஸிக் லவ் அப்படி சொல்லிட்டு ஜாஜுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்சன் டாக்ஸிக்காக லவ் பண்ணுறது கிரேஸாக லவ் பண்ணுறது எப்படி இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறது பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உண்மையாக சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். எனக்கே ஒரு டவுட் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த டவுட்டே வேணாண்டாம்மா. நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் இன்னும் அப்படி தான் லவ் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு நீ அப்புறம் நம்ம மின்மோ அப்புறம் ஜியோனா நீங்கள் 3 பேர் பர்த்டே சரியா. நீங்கள் இல்லைனாக்கா எனக்கு எதுவுமே இல்லை. நம்ம அந்தளவுக்கு லவ் பண்ணுற கிரேஸியா. நீ எல்லாருக்கும் எதுவுமே இல்லை தெரியுமா. ஜங்க் வந்துட்டு என் ஒன்றுமே எல்லாம் போயிடுவான். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ ஜங்கு ஜிம்ஸ் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அந்த ஃபிசிக்கல்லாம் இது ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் செலவு நீ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜங்கா. எனக்கு எல்லாமே ஒன்று ஷேர் பண்ண தோணுது. எனக்கு என்னதான் தோணுது அப்படி வந்துட்டு ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டா என்னாலும் சொல்லிட்டா நான் கேட்குறேன். ஜங்கா இருக்குன்னு கேட்குறதுக்கு சரியா. நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்குறேங்க பாரு. இதுக்கப்புறம் உனக்கு அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா ஷோல்டரா கம்ஃபர்டா எல்லாமே நான் தான் இருப்பேன் சரியா. உனக்கு எல்லாமே நான் மட்டும்தான். எல்லாரும் இருக்காங்க லவ் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் உனக்கு எல்லாமே நான் இருப்பேன் ஓகேவா. உனக்கு எது இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லலாம் சரியா. உனக்கு சண்டை போனாக்கா என்கிட்ட சண்டை போடலாம். உனக்கு எதனா கேட்கணுனாக்கா என்கிட்ட கேட்கல சரியா. நான் இருக்கேன். உனக்கு எல்லாமே நான் இருப்பேன்டா. உனக்கு இதுக்கப்புறம் எதுக்காகவும் நான் கணக்கு விடுக்க மாட்டேன் செல்லும் சரி. ஜங்குக்கு அழகாக பார்த்துருக்காங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் படி ஜங்கு இப்படிலாம் பெக் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்குடாமா சொல்கிறாங்க. என்னை இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஜோ இதுக்கெல்லாமே தேங்க் பண்ணுவாங்க. நான் அவனை இன்னும் கிரேஸாக லவ் பண்ணுவேன்டா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோட ஸ்வெட்ஸ் பண்ண ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அழகாக அப்படி ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு என்ன அந்த அவ்வளோ பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறது போதும் எனக்கு சரி. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் இப்போ ஒரு 3 மந்த் ஆஃபர் பார்க்கலாம்டா. இந்த நம்ம டே சைடு பார்க்கலாம்டா. இப்போ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் தான். டே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜேவை பார்த்தா பாவமாக உட்காந்துருக்காங்க. இது பார்க்குற டேவோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்ப்பா ஹோபி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னாச்சு பையன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஆண்டியை சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி நீங்கள் நான் அங்கிள் எல்லாரும் சேர்ந்து மூவிக்கு போகலாமா சொல்கிறாங்க. நம்மளாரும் சேர்ந்து மூவியாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நம்மளோட போகலாமா ஃபேமிலியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே நம்ம பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஜோவுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கப்புறம் டே வந்து எங்கே கூட்டிட்டு போக மாட்டான். ஒரு டைம் ஷாப்பிங் கூட்டிட்டு போனான் போல. அதுக்கப்புறம் எங்கே கூட்டிட்டு போல
சொல்லிட்டு கேட்டே அப்படி சொல்றாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்றாங்க. அம்மா நீங்கள் பேச எனக்கு கேட்குதுமா சொல்றாங்க. இங்கே பாடா சொல்றாங்க. அப்புறம் மட்டும் திரும்புறாங்க. என்னம்மா சொல்லிட்டு உனக்கு ஜெயக்கும் மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது, நீ தியேட்டருக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது, மூவி கூட்டிட்டு போக முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ மட்டும் திரும்பி பார்க்குறாங்க ஜெயப்பா. ஆக்சுவலி நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஜஸ்ட்டு ஃபேமிலியை போகணும் தான் ஆசைப்பட்டேன். ஜெயப் சொல்றாங்க. அங்கே பாருங்க எதுக்கு ஜெயப்பை மறைக்கிற, ஜெயப் அப்படி தான் கேட்டேன் ஃபேமிலியை போகலான்னு சொல்லிட்டு. நான் தான் கேட்டேன், நான் தான் சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு நாங்களாம் ஏஜ் பீப்புள்ட, நானும் ஒரு அக்காலாம் இந்த டைமில் மூவி பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம். நீங்கள் 2 பேரும் நியூவாக மேரேஜ் பண்ணணும் உங்களுக்கு சரியா, நீங்கள் 2 பேரும் மூவி போனால் நீங்கள் ஒருத்தர் பேசலாம், பழகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. சொல்லிட்டு டிவியோட அம்மா சொல்கிறாங்க நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சொல்லிட்டு தேவோட அம்மா சொல்ல ஜெயோ பார்க்குறவங்க அப்படி சொல்லுங்க ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜெயோ கூட மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. பேச ஆக்ஷன் பண்ணுறாங்க. என்ன ஜெயோ ஓகே சொல்லுவாரா ஓகே சொல்ல மாட்டாரு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை நம்ம டே ஓகே சொல்லுவாரு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு கூட்டிகிட்டு போடா சொல்கிறாங்க. டேயோட அப்போ பார்க்குறாங்க. ஆமா டே கூட்டிகிட்டு போ, எப்போதும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் சரியா. நீ அந்த மாதிரி வெளியெல்லாம் போனால் ரிலாக்ஸாக இருக்கும். காய் வயலாம் பாரு எவ்வளோ ஹாப்பியாக காய் நிறையா பிளேஸ் கூட்டிகிட்டு போகலாம், ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. காய் ரொம்ப நல்ல பர்சன் அப்படி சொல்லிட்டு காயை பற்றி நம்ம ஜெயோ பேசுவோம். டே கூட சொல்லணும்னு பாசிட்டிவ் ஆகிட்டு டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. இல்லை காய் ரொம்ப நல்ல பர்சன் சொன்னான், என் தம்பியோட ஃப்ரெண்டு தானே நான் பார்த்துருக்கேன், அதான் அவன் வைன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அங்கே வந்து நீங்கள் ஒரு படம் வாங்கி நினச்சி சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் ஒரு பண்ணவே இல்லை, எனக்கு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நான் பார்க்குறேன் அடிக்கடி சொல்லிட்டு நம்ம பார்க்குறேன். அடிக்கடி வெளில போகிறாங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறா, நான் பார்க்குறேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, காய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறேன். டேயோட அம்மா சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். இதை டேவை பார்க்குறாங்க. அது அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படி கேட்குறாங்க. டேவோட அப்போ பார்க்குறேன். டே கூட்டிகிட்டு போடா மூவிக்கு போடா சரியாக சொல்கிறாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் மூவிக்கு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. அங்கிள் இந்த 3 o'clock மூவி போடுவாங்க, அது நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெயவை பார்க்குறாங்க. ஏங்க நம்ம மூவிக்கு போகலாமாங்க சரி ஜெயவை கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஏங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறோம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ டேவோட நம்ம பார்க்குறேன். அதேண்டா உண்மைன்னு சொல்கிறேன், நல்லா போகலாம் சுற்றிட்டு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. ஆண்டி பரவாயில்ல அது உங்க நேச்சுரலாக அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறியாம்மா என் நேச்சுரல் உங்களுக்கு தான் தெரியாது கேட்குறாங்க. டே சில விஷயங்கள் மாற்றிக்கடா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாற்றிக்கணும் சரியா. நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்காகவும் நம்ம நம்பி வந்துருக்க ஒய்ஃப்காகவும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க சில விஷயங்கள் மாற்றிட்டு தான் ஆகணும் ஓகேவா. அது தப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. சிரிக்கிறது தப்பான விஷயமா என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு மூவி நீ புக் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் புக் பண்ணுங்க சரி, நீங்கள் எந்த மூவி புக் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறோம். எவ்வளோ சம்மத்தாக இருக்கான் ஜெயப், இந்த பாரு இன்னும் லக்கி தான் அப்படி சொல்லிட்டு டேவை பார்த்து டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஏன் மாஸ்டே கேட்குறாங்க. இல்லை ஜெயப் பாரு எவ்வளோ சம்மத்தாக இருக்கான், எல்லாங்க ஆசைப்படுவாங்க எனக்கு இந்த மூவிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் பாரு நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறான் பார்த்தியா, இப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நானே புக் பண்ணுவேன். நீங்களே புக் பண்ணுங்க ஸோ ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெயப் வந்துட்டு டே வந்து ஃபைனலாக மூவி புக் பண்ணிடுறாங்க. அப்புறம் 3 o'clock மூவி சரியாக சொல்கிறாங்க. ஒரு 2:30 ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜெயப் உள்ளுக்குள்ள இருக்கு. மூவிக்கு போகிறோமே அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சொல்கிறதுக்கு சட்டம் பாட்டி ஜெயப் வந்துட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயப் ரெடி ஆகிறாங்க. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ரெடியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மூவி போகிறோம் அதுக்கு இப்படி ரெடியாக இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இல்லையாங்க ஜெயப் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் எதுக்காக மூவிக்கு போயிட்டு இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் கூட மூவிக்கு போகிறேன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜெயப் பார்க்குறீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஸ்டேட்டஸில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு டே கேட்குறாங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் அப்புறம் வாட்ஸ்அப்லாம் வைக்கலாம். இல்லை எனக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மூவி போகிறோம்ல ஃபஸ்ட் டைம் மூவி வித் மை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் டே பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸுக்கு போகிறோம் சொல்லி பார்த்துட்டு இப்போ நம்ம அங்கே பாரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கிறதா பரவாயில்லைங்க, நான் வந்துட்டு வைக்கிறேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்ப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தேன் காய் கூட இந்த மாதிரி போட்டுருந்தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் காய் போட்டிருந்தான், நான் என் ஒய்ஃப் கூட ஃபஸ்ட் டைம் மூவ் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்தான். அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் போகிறாங்களா அப்போ கூட போட்டிருந்தான் சொல்லிட்டு நம்ம ஜெயப் சார் நானும் போடணும்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. டே பார்க்குறீங்கன்னா மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்ல அப்படி சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தா ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி என்னவோ அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. டே வந்து ஜெயப் ரொம்ப சன்ஷைஸ் ஸ்மைல் பண்ணிட்டு அது போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சிரிங்க சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்துட்டு லேட்டாக சினிமா ஸ்மைல் பண்ணிட்டாங்க. ஜெயப் பார்க்குறாங்க. இதுக்கு சிரிக்காமல் இருக்கான் சொல்லிட்டு ஜெயப் நினச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. டே இதுவே போதும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் சாரி சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் மூவி வித் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த போஸ்ட் அந்த ஃபோட்டோ போடுறாங்க. இப்போ ஜிம்மில் பார்த்துறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஏன்னா ஹேங் சொல்கிறாங்க வாங்க எடுக்க கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு கிட்ட போகிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க பாரு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம போஸ்ட்டை பார்த்தோம் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ஹேங்கும் டேவும் மூவிக்கு போகிறாங்களா சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் அந்த தேட்டருக்கு வெளில போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். இவனா வீட்டில் இருக்கும்போது எடுத்து போட்டிருக்கான் சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு ஹாப்பியாக இருக்கு போல சொல்கிறாங்க. அதிகமாக எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு பசங்க சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. நான் சொன்ன டீ கொஞ்சம் ஆன்டி ரொமாட்டிக் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறேன். இல்லை ஆன்டி ரொமாட்டிக் பர்சன் யாரும் நம்ம சொல்கிறோமோ அவங்க ரொம்ப ரொமாட்டிக்காக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா நம்ம நம்ம சின்ன கேட்குறாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. ஓ ஓகே சொல்லிட்டு நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நாங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. டே எவ்வளோடா கொடுப்போம் எவ்வளோடா சாப்பிட்டோம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் சாப்பிடுங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சொல்லிட்டாங்க. நீங்கள் பால் அப்படி பாலத்தை கொடுத்து கொண்டாதீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கடாமல் பார்க்குறேன். ஏன்ப்பா ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இப்படி தானே சொன்னேன். ஜிமின் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நான் டாக்டரு நீ ஃப்ரூட்ஸ் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்லி நீ தானே கொடுப்பா சொல்லிட்டாங்க. ஜிமின் கூட சொன்னேன் எனக்கு வாமிட் வர மாதிரி சொல்லிட்டாங்க. நீ தான் இல்லை சாப்பிட்டே ஆகும் சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சாலே இப்போ நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ நான் அவனை பார்த்துக்கானே சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்கணும் கரெக்ட் ஆண்டியா நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. அச்சோ ஜிமின் உண்மைக்கு வாமிட் வருது ஜிமின் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜன் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணுறாங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப அழகா. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. அங்கே வா அந்த ட்ரெஸ்ஸு கான் எடுத்து கூட சொல்கிறாங்க. ஜிமினா சரி ஓகே வரேன். ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கா நம்ம பார்க்குறாங்க. இவன் இருக்கானே சண்டே போதும் விடவே மாட்டான் பில் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. ரொம்ப லவ்மா சொல்லிட்டாங்க. அது உண்மை தான் சொல்லிட்டாங்க. எங்கே எனக்கு கிராண்ட் சன்லாம் காணும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கா அப்பா 2 பேரும் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ குட்டி பாப்பா வந்துட்டு அழகாக வந்து படுத்துருக்காங்க தொட்டியில். ஜம்கா நம்ம போயிட்டுருக்காங்க. நான் பாட்டு ஜோனா செல்லம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து படுத்துருக்கு பேபி வந்துட்டு. உன் டாடா இருக்காங்க. உங்கள் அம்மா ரொம்ப லவ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் அப்படி தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க தெரியுமா. இப்போ உன் டாடா வந்துட்டு உன் அம்மா வந்துட்டு கொஞ்சம் கூட ஹார்ட் பண்ணுறது இல்லை. ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறான் போல. உன் அம்மா பேச அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் ஹாப்பியாக எனக்கு அது போதும் சரியா சொல்லிட்டு ஜம்கோட அம்மா தான் பேபி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது கேட்குற நம்பிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அழகாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன் ஆண்டி எனக்கு என்ன குழந்தை பிறகுன்னு சொல்கிறாங்க. என்ன குழந்தை இருந்தா என்னப்பா ஹெல்த்தியாக பண்ண மட்டும் போதும் சரியா சொல்கிறாங்க. ஜோனாவுக்கும் மின்னுக்கும் ஒரு தம்பி தங்கச்சி வர போகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் வீட்டில் அப்புறம் 3 குழந்தைங்க இருப்பாங்க நல்லா விளையாடுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் கூட்டாக ப்ளே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் சைட் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜம்கா எந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. நீ எடுத்து பண்ணிக்கிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாரு சண்டே மட்டும் தான் நான் வீட்டில் இருக்கேன். நீ வந்துட்டு சொல்கிறாங்க. ஜம்கா அது டைமில் முன்னே தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை சண்டே வந்து என் கூட இருக்கலாம். நான் வெளில என்ன போவோமா கேட்குறாங்க. வெளிலையா குழந்தைங்க இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம் பேசுகிற அப்பா தான் குழந்தைங்க மாறி வச்சுக்கிறாங்க. அப்பா அம்மா நம்ம வெளில போவோமா கேட்குறாங்க. அப்படியே சொல்லிட்டு மூவி போமா சொல்கிறாங்க. மூவியாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு எல்லாம் ஹாரர் மூவி போகணும்னு சொல்கிறாங்க. ஹாரர் மூவியாகவும் சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறேன் ஹாரர் மூவி போகணும்னு ஆசையாக இருக்குங்க. ஆமாம் எனக்கு ரொமான்டிக் மூவிலாம் வேண்டாம். எனக்கு நல்ல ஒரு ஹாரர் மூவி போகணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குமா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கு ஜிம் பின் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் பிளாஜா ஜிம்லேயே ஒரு மாதிரி அழகாக பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு மூவிக்கு போகணுமா சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. மூவிக்கு போன இன்னொரு பாட்டு தருவா சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பாட்டு வேணும் ஹபிக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன கொடுக்குறது நீ எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஜிம் இப்போ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜம்க்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. போகலாம் மூவிக்கு சொல்கிறாங்க. சரி இப்போ ஜம்ப் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மூவி இருக்குது சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு மூவிக்கு ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆக சொல்லி 2 பேர் டேட்டுக்குள்ளே வராங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. என்னடா ரெடியாகிட்டு வரீங்க கேட்குறாங்க. இப்போது ஜம்கோட பார்க்குறாங்க. எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட போய் பார்க்குறாங்க. மூவிக்கு எங்கே போகிறீங்களோ அப்படி கேட்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மின்னுவா சொல்லிட்டாங்க. மம்மா அப்படி கூப்பிடுது பேபி கேட்குறது. இப்போ ஜிம் கிட்ட வராங்க. செல்லம் அம்மா உண்டாட்டு வெளில போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகே மம்மா போயிட்டு வாங்க பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியே செல்லம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பேபி தூக்கி இப்படி வெக் பண்ணுறாங்க. சரி செல்லம் பத்திரம் மாதிரி மம்மா உண்டாட்ட வெளில போயிட்டு வரான் சொல்கிறாங்க. சரி கேட்டா பாய் அப்படி சொல்லிட்டு பேபி காட்டுறது. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான குழந்தை போய் மின்னு வந்துட்டு ஜம் பார்க்குறாங்க. இவன் ப்ரீஷியஸான சண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. நம்பிட்டு போய்ட்டு சொல்கிறாங்க. ஓகே கிட்ட போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க போய் காமிக்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம்க்கு இப்படி கேர் பண்ணி பார்த்துக்குவான். ஜிம்மு இவ்வளோ ஸ்மைல் பண்ணுவான். அந்த வீட்டில் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவன் வந்துட்டா அப்படி ஒரு சுச்சுவேஷனை பார்த்ததுக்கப்புறம் நான் என்னென்னமோ நினச்சி தெரியுமா எங்கே ஜிம்மு வந்து வீட்டை விட்டு போயிடுவானோ ஜிம்மு பிரிஞ்சிடுவானு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். ஆனால் இப்போ இவங்க லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கும் அவன் சொல்லிட்டு சத்தியமாக பார்க்கல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங் நம்ம எடுத்து முடிவெடுக்கூடாது. லைஃப்பில் எல்லாரும் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்க. தப்புக்கான ஒரு பர்கியூனஸ் நம்ம ஒரு டைம் கொடுக்கலாம். தப்பு இல்லை சரியா. ஒரு டைம் அவங்க வந்து ரிலைஸ் பண்ணும்போது அவங்க தப்பு உணரும் போது ஒரு டைம் நம்ம மன்னிப்பு கொடுத்து ஆகணும். அப்படி அவங்க சரி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க லைஃப் அழகாக மாறும் சரியா. எனக்கு அவங்களும் தெரியும் லைஃபோட வேல்யூ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நம்ஜினா அவங்க சொல்கிறாங்க. இவரே ஜீனியஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜினை பார்த்து நம்ஜின் ஹாப்பியாக இருக்குது இந்த சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் வந்துட்டு ஃபுட்ஸாக ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேபி பக்கம் நின்று பார்க்குறான். நம்ஜின் என்ன தூக்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்ல அவங்க வாங்க சொல்லி தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பேபிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி நம்ம ஜெகப்பட்டே சரி பார்க்குறாண்டா. நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. எனக்கு பாப்கார்ன் வேணும்னு சொல்கிறாங்க. மூவியே ஸ்டார்ட் பண்ணாதுக்கு பாப்கார்ன் வேணுமா கேட்குறாங்க. வாங்கி கொடுத்து சாப்பிட்டே பாப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு நம்ம டே தான் போய் வேண்டுறாங்க. பாப்கார்ன் வந்து கொடுக்குறாங்க. ஜூஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. மூவி ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துக்கலாமா சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம முன்னாடி வந்து உட்காந்து தான் கரெக்டாக மூவி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தேவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம தேவப் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ரொமான்டிக் மூவியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தேவப் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பண்ணிட்டாங்களா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அப்பளமா சொல்லிட்டாங்க. சரி சாப்பிடணும்னு கேட்குறாங்க.
அதில் எது வேணாம் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லு, என்ன வேணும், எதாவது வாங்கி தரவா, என்ன வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ வர இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கூட இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் கிட்ட ஏதாவது ஃப்ளட் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு போய் யாராவது 2 குழந்தைங்க அம்மான்னு சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தா ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்னா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. ஜங்க் வந்து வீட்டில் பிக் பண்ணிடுறாரு அந்த தேட்டருக்கு முன்னாடியே. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. வா நம்ம அந்த ஸ்டேட்டஸ் போடுமா சொல்கிறாங்க. ஆச்சு ஜங்கா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன். எனக்கு காம எனக்கு இந்த ஹாப்பினஸ்ன்றது நம்மளுக்குள்ள மட்டும் நம்ம போதும் முக்கியமாக மற்றவங்கள்ட்ட காமிக்கணும், அதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம், எனக்கு அப்படி கூட கண் திருஷ்டி பற்றக்கூடாது. எனக்கு எல்லாருக்கான ஒரே மாதிரி இருக்கும்னு தெரியாது. சில பேர் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, சில பேர் வேறு மாதிரி யோசிப்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் வேண்டாம் ஓகேவா, நீ என் கூடவே இருக்கணும், எப்போவும் நீ பார்த்து என் கூடவே இருக்கணும். சின்னதாக கூட சொல்கிறாங்க. நம்ம விட்டு இங்கே போயிட மாட்டேதா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு காட் வந்து ஒரு டைம் ஹார்ட் பண்ணிட்டாங்க, செகண்ட் டைம் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே உன்னை பத்திரம் பார்த்துக்கணும் நினைப்பாங்க. உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கிட்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. வெளில போகலாமா சொல்கிறாங்க. வா போகலாம். ஜங்க் ஜிம்முக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்க் வந்து உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எப்படி இருக்கும் மூவி சொல்கிறாங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இது ஹாரர் மூவி தான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜங்க் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜேவ உட்காந்துருக்காங்க. மூவி எப்போ போடுவாங்க சரி. ஒவ்வொருத்தரும் கப்பல் என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் கப்பல் தான் இருக்காங்க. நிறைய பேர் ஜிம் பார்க்குறாங்க. ஓ இங்கே கப்பல் தான் இருக்காங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே பாதி பேர் மூவியாக பார்க்க போகிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாம் ரொமான்டிக்காக இருக்க தான் வருவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம்க்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஹாரர் மூவி தானே சொல்கிறாங்க. ஆமாம், சில பேர் த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ண வந்திருப்பாங்க அவங்களுடைய கப்பல் கூட சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சும்மா டைம் பாஸ் வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கா சொல்கிறேன். ஜிம் சார் ஜங்கு பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஹேண்டை ஒரு பிடிச்சிக்கிட்டு கேட்டால் உட்காந்துருக்காங்க. 2 பேர் ஹேண்டை டச் பண்ணிட்டு உட்காந்து ரொம்ப பிடிச்சிருக்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சொல்கிறேன். இப்படியே இருக்கும்டா ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு உன்னை எப்போதும் இப்படி கொஞ்சிக்கிட்டு எப்படி இருக்கும்னு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பேசியே மாக்கிட்டியே ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறேன் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. நீ பேசியே மாக்கிட்டே சொல்கிறாங்க. அப்படியா வாங்கிட்டே நான் சொல்கிறேன். ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியா ஜங்கு மாதிரி கியூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன் தான் மூவிமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஜேவை பார்த்தா பாதி பாப்கார்ன் கால் பண்ணிட்டாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. அதுக்கு பாதி கால் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட தானே வாங்கி கொடுத்தீங்க, ஏன் சாப்பிட தப்பா ஜேவை கேட்குறாங்க. இல்லை தப்பு இல்லை சரி டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க உங்கள் பேனாக்க எனக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு தேவையில்ல அப்படி டே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேவ் தான் கொஞ்சம் கூட ரொமான்டிக்காக இருக்க தெரியல. இந்த மூவி பார்த்தா கற்றுக்கிட்டோம் சொல்லி ஜேவ் நினைக்கிறாங்க. இப்போ மூவி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. என்னக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பிளாக்காக காமிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்லிட்டு ஜேவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாரர் மூவிலாம் அப்படி தான் காமிப்பாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஜிம் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்படியா பயமாக இருக்கா. பயமாக தான் ஹஸ்பண்ட் டைட்டாக பண்ணிக்கோ ஜங்க் சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தைரியமாக படத்தை பார்ப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜங்க் ஹாப்பாக இருக்குது. ஓகே சரி ஃபைனா 2 பேரும் மூவி ஸ்டார்ட் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான்டா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் கத்திடுறாங்க. மொத்த பேர் திரும்பி அந்த பர்சனை பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா சொல்கிறாங்க. ஐயோ அம்மா சொல்கிற பர்சன் அழைச்சிருப்பாங்க. இந்த பர்சன் கேட்டு ஒரு பர்சன் எம்பாஸ்ட் ஆகிடுச்சு. ஏய் எப்படி ஒரு பர்சன் கேட்குறாங்க. எனக்கு டே தான்டா டேவோ ஜேவப்பட கத்திட்டாரு. ஜேவப்பு சின்னதாக எனக்கும் பயப்படுவார். கத்திட்டு இருப்பாரு. இப்போ அப்படிதான் அவர் கத்திட்டாரு. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி எம்பாஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஜெவ் பார்க்குறாங்க. என்ன எதுக்கு இந்த மூவி கூட்டிட்டு வந்தா சரி ஜெவ் பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜவ் பார்க்குறாங்க. ஹோபி யாங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஹோபி அங்கே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி அங்கே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா டே அங்கே இருக்காரா. டே எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணுறாச்சு டே கேட்குறாங்க. டே நான் மூவிக்கு வந்து என்னாச்சு டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவாப் பார்த்துட்டு என்ன ஏன் இந்த மூவி கூப்பிட்டு நீங்கள் இந்த மூவிக்கு நான் கூட்டிகிட்டு வர சொன்னால் ஜெவாக்கு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. டக்குனு அந்த மூவி விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி ஜிம் போயிட்டு ஜெவாப் ஜிம்மில் ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அங்கே பாருங்க ஒன்றும் இல்லை என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு எதுக்காக இந்த மூவி கூப்பிட்டு வந்தா சொல்லி டேவை பார்த்து கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. இந்த ஹேங்கு இதெல்லாம் பயம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமரும் பயப்படுவார். அவர் சின்னதாக ஒரு பூச்சை பார்த்தாலும் பயப்படுவார். கத்திட்டு இருப்பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு டே வந்து ஜெவ போகிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. என்னை போய் இப்படி ஒரு மூவி கூட்டு வந்துருக்காங்க ஜிம்மி நான் பயந்து போயிட்டு தெரியுமா அந்த பேய் பார்த்தியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். அது கிராஃபிக்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பார்க்குறது பயமாக தான் இருக்குது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயம் ஜிம்மின்னு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜெவ ஹக் பண்ணி இடாதாங்க. நான் வீட்டில் கூட ஹாரர் மூவி பார்க்க மாட்டேன். எனக்காகவே அப்பா அம்மா எப்போவும் இந்த மூவிலாம் வைக்க மாட்டாங்க. நாங்கள் எப்போவுமே ஃபன் மூவி
ஃபேமிலி மூவி தான் பார்ப்போம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மூவிக்கு கூட்டு வந்துருக்கா திரும்ப, நான் பயந்து போயிட்டு ஒரு நிமிஷம் உயிரை நின்று போயிடுச்சு அப்படி ஜெவாக்கு அழகாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்கு பார்க்குறாங்க. அபி அங்கே சொல்கிறாங்க ஜங்குக்கா ஜங்கு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜெவாக்கு. ஒன்று அவங்கள சொல்ல கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டேக் ஒரு மாதிரி ஏதோ ஜங்குக்கு தான் அண்ணன் மாதிரியும் ஜெவாக்கு தம்பி மாதிரி இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மூவி கூட்டு வர சொன்னதுக்கு உன்னை கூட்டிட்டு வர பிடிக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டு இப்போ மூவிக்கு என்ன கூட்டிட்டு வந்து பயமுறுத்தணும் சொல்லிட்டாங்க. எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா ஜெவாக் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு, நான் எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா எதுக்கு இப்படி ஒரு மூவி கூட்டு வந்தீங்க சொல்லிட்டாங்க. இங்கே இந்த மாதிரி மூவிக்கு தான் த்ரில்லிங்காக இருக்கும் பார்க்குறது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு டேக்லாம் ஒரு டேஸ்ட் தானே. இப்போ ஜங்குக்கு அது புரியுது, வந்து வேணா கூட்டு வந்துருக்க மாட்டான், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மூவிக்கு வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு வந்து கூட்டி வந்துருப்பாங்க போல சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஏங்க பாருங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது ஏங்க இந்த மாதிரி மூவிலாம் பயன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்ல உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்கா சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அவன்ட்டு கேட்கவே இல்லையா சார் ஜெவாப் சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு கேட்கவே இல்லை. அட்லீஸ்ட் கூப்பிட்டு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க மூவி புக் பண்ணுறப்போ நான் கூட எவருக்கு எது நல்லா மூவியை புக் பண்ண வர சொல்லிட்டு நினச்சிட்டேன், ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்களா யாங் நம்ம ஒரு மூவி பார்த்து த்ரில்லிங்காக இருக்கும் அதனால சொல்லிட்டாங்க. எனக்கும் த்ரில்லிங்காக இருக்காது, எனக்கு பயமாக தான் இருக்குது சார் நம்ம ஜவாப் சொல்லிட்டாங்க. சரி சரி இங்கே பாருங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல உங்களை பற்றி, டேக்கு உங்களுக்கு தெரியாது ஆனால் தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே ஜவாப் அவங்க பயம் போல டே சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போ தெரியும் சொன்னதால தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை நீ மூவி புக் பண்ணுறப்போ சொல்லிருக்கலாம்ல சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாதுடா சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. சரி டே கோவப்பட சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். ஹோபியாங் நீங்கள் தப்பா இருக்காதுங்க, டேக்கு தெரியாது, டேக் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க கூட்டிட்டு வந்துட மாட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக தெரியுமா எப்படி தெரியுமா சொல்லிட்டு பேய் எப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜவாப் வந்துட்டு ஜங்கு பார்க்குறேன். ஏங்க அது ஜஸ்ட் ஒரு மூவி சரியா, ஒரு கிராஃபிக்ஸ் அது பெருசாக இருக்காதீங்க சொல்லிட்டாங்க. இது ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படி தூங்க நைட்டு நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் தலை சொல்லிட்டு ஜவாப் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பாரு என்ன கேட்குறாங்க, ஏன் மூவிக்கு கூப்பிட்டு வந்தீங்க கேட்குறாங்க. பாரு எனக்கு தெரியாது ஓகேவா, சாரி எனக்கு தெரியாது, உனக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி பயம் சொன்னாக்கா கூட்டிட்டு வந்துக்க மாட்டேன் ஓகேவா, ஜஸ்ட் த்ரில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஓகே. இந்த மாதிரி டைமில் வந்தாக்கா நல்லா சாப்பிட்டு வந்தால் இந்த மாதிரி மூவி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா, வேறு மாதிரி மூவிலாம் பார்த்தா தூக்கம் தான் வரும் அதுக்காக தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். ஜங்குமே இப்படி ஒரு மூவிலாம் இப்போ பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியுது. நம்ம ஜங்குக்கு ஜிம்முக்குலாம் புரியுது, ஆனால் ஜெவாக்கு அது புரியல. ஜிம் பார்க்குறாங்க. டே தப்பா எடுத்துக்காத, நீ எங்கள் வீட்டுக்கு கூட்டு போறியா கேட்குறாங்க. எனக்கு வேற ஒரு மூவி சொல்கிறாங்க. அப்புறமா ஜங்கு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு மூவி இருக்காது சொல்கிறாங்க. ஜவாப் பார்க்குறேன். எனக்கு மூவியே வேணாம், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஓகே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி ஜவாப் சொல்லிடுறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் ஜங்குக்கா, நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரமா போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜங்குக்கா ஜவாப் ஹோபிகாங்க சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பயப்படாது ஜிம் பார்க்க குழந்த மாதிரி தான், என்னோட என்னோட பெரியவர் நான் தான் அவரு சின்ன பையன் சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாரா, அவர் அப்பா அம்மா ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாருமே அப்படி தான், நானும் ஏங்க எல்லாருமே அப்படி தான், அவர் ரொம்ப பயப்பட வச்சிருந்தா அவர் பூச்சி பார்த்தா போதும் அப்படியே கத்திட்டு இருப்பாரு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சின்ன ஹேங் அப்படி தான், சின்ன வயசு ஜெயப்பும் அப்படி தான், அவர் பூச்சி பார்த்தா போதும் கத்திட்டு இருப்பாங்க, ஐயோ பக்ஸ்ன்னு சொல்லி கத்திட்டு சுற்றிட்டு இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஈஸியாக பயமுறுத்தலாம் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஆச்சு அவங்க பாவம் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் என்ன சொல்லிட்டு எனக்கு புரியுது, கொஞ்சம் பயந்துடாத சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு மாதிரி நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டாங்க இல்லை ஜங்க வீட்டுக்கு போகிறேன் இல்லடாமா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஓகேவா, ஏங்க பயந்தல அவர் டே கண்டிப்பாக கம்ஃபர்ட் பண்ண ஓகேவா. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உணவாக தெரியும் டேக்கு ஜெயப்பு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரியா, நம்மளா சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம போய் மூவி பார்க்கலாம் வா சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க வா சொல்லிட்டு ஜெயப்பு ஜங்கு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் ஜங்கு உள்ளே போயிடுறாங்க. இப்போ நிறைய சீன் வந்து ஜிம் ஜங்கு என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்குறவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, 2 பேரும் பயப்பட மாட்டாங்க, தைரியமாக இருந்தாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அது நல்லா இருக்கா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் க்யூட்டாக அழகாக இருக்காரு. ஜிம் இன்னும் ஜங்கு கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இந்த லிப்பாமா வேர் பண்ணா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க இதாக வேர் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. ஜங்கு கிட்ட வராங்க. என்ன கேட்குறாங்க. ஜங்கு லிப்பில் பெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம்மும் ஒரு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மூவி ஃபுல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இந்த பக்கம் நம்ம ஜெயோ பார்க்கலாம்டா. ஜெயோ அழுதே இருக்காங்க. இப்போ தேவை பார்க்குறது என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஆண்டி உங்கள் பையெல்லாம் சொல்கிறாங்க என்ன பண்ணாம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயோக்கு தான் வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு ஹாரர் மூவி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் பயந்து போயிட்டு ஆண்டி திரும்ப ஜெயோக்கு அழறாங்க. இப்போ பார்க்குற தேவை அப்பா கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணியிருக்க, ஃபஸ்ட் டைம் ஒரு மூவி கூட்டிகிட்டு போயிருக்க, நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி கூட்டிகிட்டு போக மாதிரி சொல்கிறாங்க. என்னத்துக்கு நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி கூட்டிகிட்டு போக மாட்டேயா கேட்குறாங்க. அப்பா ரொமான்டிக் மூவியா சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். உங்கள் அப்பா வாட்டி என்ன பேசுகிறேன் உன் வயசுக்கு நான் நீ தானே பேசுனதுலாம் நான் பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆன ஒரு பர்சனை அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மூவி கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு ரொமான்டிக் மூவி கூட்டிகிட்டு போனாக்கா அவன் ஹாப்பியாக இருப்பான் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொமான்டிக்கான்ற மாதிரி அவர்கள் பார்த்துருக்காங்க. ஜெயோ பார்க்குறாங்க. இவர் சரினா ஆன்டி ரொமான்டிக் பர்சன் போல சொல்லிட்டு நம்ம ஜெயோ பார்த்துட்டு இருக்காங்க. இவர் போய் மூவி கூட்டிட்டு போகணும்னு நினச்ச போகிற சொல்லி ஜெயோ நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட அம்மா தான் எப்படியோ சமாளம் பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்போ அருண் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இப்போ ஜெயோ வந்து படுத்துக்கிறாங்க பெட்டில். அது பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க. அதே நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பேயை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஒன்றும் ஜெயோ திரும்பிக்கிறாங்க. உனக்கு பயமா கேட்குறாங்க.
எனக்கு ரொம்ப பயம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு யார்ட்டே கேட்குறாங்க. எல்லாம் பாசமாக கேட்டாலும் சொல்லுவேன், இந்த மாதிரி வேண்டாம் விருப்பம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன வேண்டாம் விருப்பவா? ஆமாம், உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காத மாதிரி கேட்குறீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்படி இல்லை எனக்கு நேச்சுரலே தான், எனக்கு தெரிஞ்ச லவ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்கிட்ட ஜிம்கிட்ட கேட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தானே சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடியும் சரியா, உடனே மாற்றிக்க முடியாது சரியா, டே சொல்கிறாங்க. சரி அப்படி டே ஜெவ பெஞ்சு உட்காராங்க. இப்போ நம்ம ஜெவ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லிஸ்ட்டே போகிறாரு. சரி டே பார்க்குறாங்க, போதும் போதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நிற்காம சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க, லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெவ பார்க்குறாங்க, இது பிடிக்கும் அது பிடிக்கும், ஓடுறது தாவது பறக்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, போதும் நிறுத்து சரியா, ஒரே டைமில் எடுத்து சொன்னால் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவப்போம் அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு படுத்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவப்போம் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருங்க சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருங்க சொல்லிட்டாங்க. பாரு இது பகல் டைமு, இதில் போய் எனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அந்த பேய் பக்கத்தில் வந்துருமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அந்த பேய் பக்கத்தில் வரப்போது சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் வந்து டைட்டாக தேவை ஹிப்பை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் படுத்துருப்பாரு, இவர் வந்து பக்கத்தில் கொஞ்சம் உட்காந்துருப்பார் பெட்டில் டக்குன்னு அவர் ஹிப்பில் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது ஜெவப் பயந்து ஹக் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்காரு டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு அவர் ஃபேஸ் வந்துட்டு நம்ம டேவுடைய ஹிப் கிட்ட இருக்கு. ஏய் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது கேட்குறாங்க. பயமாக இருக்குது, நான் வேலை பண்ணி தப்பான்னு சொன்னால் அப்படி பண்ணல, அந்த மாதிரி ஹக் பண்ணல சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க, பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு புரியுது அவன் வந்து ட்ரூவாக தான் அப்படி இது பண்ணுறான், வந்து ஃபேக்கால சொல்லி கொள்வோம். டே பார்க்குறேன், சரி ஒன்று எங்கே தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக சொல்கிறாங்க. பாரு நான் எங்கே தான் இருக்கேன் ஓகே, நான் ஒர்க் பண்ணுறேன், நீ பக்கத்தில் நீ தூங்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெவப் சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம டே வந்து பக்கத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஜெவப் தான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவப் தூங்கினதுக்கப்புறம் டே கிட்டே போயிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. உண்மையாக ரொம்ப ப்ரீஷியஸ், நம்ம இப்போனாக்கா பியூராக இருக்கா, இப்போ ரொம்ப பியூராக இன்னசென்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. டே பார்த்துட்டு இருக்காங்க. போகணும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல, பயந்துட்டு வரும் பயந்துட்டாரு, சாதாரண விஷயம் அதுக்காக பயந்துட்டு டேக்கு ஒரு மாதிரி சிலருக்கு சில பேர் அப்படி இருப்பாங்க போல, தப்பு டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜம் கூட ஜிம் சைட் பார்க்கலாம்டா, ரெண்டு பேரும் மூவிலாம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ இன்னும் அப்படி பார்க்குறான். டேட்டா என்ன தூக்கு சொல்லிட்டாங்க போடுறாங்க. ஜம் கூட தூக்குறாங்க. என்னடா தங்கம் சொல்லிட்டாங்க. டேட்டா எங்கே போனா சொல்லிட்டாங்க. நானும் மாமா மூவி பார்க்க போனா சொல்லிட்டாங்க. அப்படியா எப்படி இருந்துச்சு மூவிஸ் கேட்குறாங்க. மூவி நல்லா இருந்துச்சு தங்கம் சொல்லிட்டு ஜம்ப் சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்ல வந்து உட்காராங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டாங்க. மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப தெரியலங்க சொல்லிட்டாங்க. அப்படியா ஜம் கூட பார்க்குறாங்க. அப்படியாப்பா மூவி தெரியலங்க இருந்துச்சா, ரொம்ப தெரியலங்க இருந்துச்சு ஆண்டி, நல்லா இருந்துச்சு சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. சொல்லுப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஜேவுக்கு வந்தது மூவி பார்த்து பயந்து சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப பயந்துட்டா சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன அந்த பயம்லாம் போலியா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன், எனக்கே போகிறதுக்கு அவனுக்கு கூட போவோம் சொல்லிட்டாங்க. அதான் பாவம் சொல்லிட்டாங்க. டே வந்து தெரியாமல் கூட்டு வந்துட்டான் போல, பாவம் யாங்க ரொம்ப பேனிக் ஆகிட்டாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம் கூட ஃபோன் பண்ணுறாங்க. அது பக்கம் ஹாபி தான் தூங்கிட்டு இருக்காரு. டே தான் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. டேயாங்க சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இல்லைப்பா ஜிம் டே சொல்லிட்டாங்க. ஜேவப் சொல்லிட்டாங்க. ஜேவப் தூங்கிட்டு இருக்கான் ஆண்டி சொல்லிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கான். ஆமா ஆண்டி தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. டே அவனுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி இப்போ ஓகே நான் பார்த்துக்கிறேன், சாரி ஆண்டி சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. அட இதுக்கு எதுக்குப்பா சாரி சொல்லிட்டேன், அந்த பையன் என்ன பயந்துட்டு இருக்கான், நான் அவன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் பயப்படுறான்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான் சொல்லிட்டாங்க. இல்லாண்டி சில பேர் நேச்சுரல் அப்படி இருக்கும், அது தப்பு சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. ஜம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ மெச்சூரிட்டி அழகாக பேசுறது பார்க்கறதுக்கு. ஓகே பா சொல்லிட்டாங்க. நான் வச்சிருவேன் ஓகே சொல்லிட்டு டே வந்து ஜேவப்பட சின்ன பையன் தான். இப்போ ஆனால் இவ்வளோ அழகாக வந்து வச்சுட்டே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கடம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நான் குக் பண்ண ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கடமும் சரி சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்கம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு பேபி கூட இருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கடமும் சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் ஜிம் கிச்சனில் நின்றுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்து ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுற ஜங்கா அப்படி கேட்குறாங்க. கிச்சன் ரொமான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கிச்சன் ரொமான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், அது எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்க் சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் ஒரு நான் இதில் இப்போ ஷார்ட் வீடியோவில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ஜங்க் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ தானே சொன்னுவாங்க நம்மளுக்கு ஒரே வரைவர் கூட சொல்லிட்டு ஆமாம் ஹைடன் சீட்டை வச்சுக்க வேணாம், எல்லாத்தையும் ஓப்பனாக பேசலாம் சொன்னாலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதான் ஜங்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீ பேசுறதுலாம் பிடிச்சிருக்கு புரியுது. அப்புறம் சொல்கிறாங்க. நான் நம்ம மாதிரி இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலி ஓகேவா, சின்ன ஹயாங்கோ இல்லை நம்பின ஹயாங்கோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ யாரும் அங்கிள் ஆண்டி யாரோ பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஓகேவா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு சண்டே தானே, மெயிலாம் வந்துட்டு லீவு தானே, ஸோ நம்ம மட்டும் தானே இருக்கும், யாரும் உள்ள வர மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் பேக் ஹக் பண்ணிக்கிட்டே வெஜிடபிளாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஹக் பண்ணிட்டு நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் அப்படியே அமைதியாக இருக்க முடியும் லட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. லட்டு சொல்கிறாங்க. ஜிம் வரைக்கும் ஜங்க் கூட்டிகிட்டு கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவங்க ஷை ஆகிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம சின்ன தண்ணி கொடுக்கலான்ட்டு உள்ளவராங்க வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜாங்கும் ஜிம்மி கூட ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சின்ன பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிடாரு. ஆன்டி சொல்லிட்டு என்ன பார்த்துட்டாங்க, கொஞ்சம் தண்ணி வேணும் சொல்றாங்க. போய் குடிச்சிட்டு வர வேண்டியதானே பார்த்துட்டாங்க. அப்பப்போ வந்து நடக்கணும் அதனால சொல்றாங்க. இப்போ நம்ம ஜாங் பார்க்குறாங்க, நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ அப்படியே உட்காந்துருக்கூடாது, சிறப்பு தண்ணி எரிஞ்சு போய் தண்ணி எடுத்து குடி சொல்றாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, நான் போயிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஆக்குவராக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஆக்குவராக இருக்கு எதுக்கு இருக்க போகுது, கிச்சனில் போயிட்டு ஆக்குவராக அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கூட கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அது சொல்றாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, கிச்சனில் போயிட்டு என்ன ஆக்குவராக இருக்க போகுது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, கிச்சனுக்கு போனால் கூட இருக்குது. அப்புறம் சொல்றாங்க கிச்சனில் இருக்கிற பர்சனை பார்த்தா சொல்றாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கா சார். நம்பிட்டு நினைச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஹாலில் பார்த்தா தெரியும். கொஞ்சம் தள்ளி வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கொஞ்சம் பயங்கர ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அந்த வெஜிடபிளாக கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருக்காங்க. இது பார்க்க நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஸ்வீட் கப்பலாக ரொம்ப லவ்லியாக இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. என்ன நம்பிச்சு நான் பார்க்குறேன் சொல்லிட்டு கிட்ட வராங்க. நான் ஜங்குக்கும் ஜிம்மு கிச்சனில் குக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அவங்க பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி அவங்க ஷை ஆகிட்டு என்னடா பண்ணுறான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட நம்பின்னு பார்க்குறாங்க. அதுப்பா அவன் கொஞ்சம் லவ்லி கப்பலாக இருப்பாங்க போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம வீட்டோட கடைக்குட்டி கொஞ்சம் லவ்லி கப்பல் போல அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜங்கோட நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆண்டி இன்னைக்கு ஃபுட்டு நம்மளுக்கு வந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் காமன் டின்னர் நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட நம்ம தான் பொறுமையாக குக் பண்ணிட்டு வரட்டும், ஜங்கோட குக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப தான் என்ன சொல்ல மாட்டேன். ஆனால் கூட ஜிம்மிச்சுக்கானே அதான் பிரச்சனையே சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ஜங்க் கூட தனியாக நினச்சிக்கலாம், வெரைட்டி வெரைட்டி குக் பண்ணி கொடுத்துருவான். கூட ஜிம்மிச்சுக்கானா அவன் குக் பண்ணுவானா இல்லை அவனை பாப்பான்னு ஆசைட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட அப்பா தான் கண்டிப்பாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, உட்காருங்க சொல்லிட்டாங்க. என்ன இருக்காம அவங்க பொறுமையாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஓகே சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேபி கொஞ்சம் 2 பேபிஸ் இருக்காங்க. மறுபடியும் கொஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க. ஜங்குக்கா சரி குக் பண்ணி எனக்கு பசிக்க சொல்கிறாங்க. பசிக்கு அவங்க சொல்கிறாங்க. டக்குன்னு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. என் மேலே எந்த அளவுக்கு ஒரு பாசம் சொல்லிட்டு 2 பேர் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோ குக் பண்ணுறது ஜிம்மி பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தில். அப்படி ஒயின் சைடு பார்க்குறேன்டா ஒயின் பார்க்குறாக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்டா ஒயின் என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்குறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லிட்டாங்க. இல்லை வெளில போகிறது மட்டுமா லைஃப்பை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறீங்க, மூவிக்கு போகிறது மட்டுமா லைஃபு, அதை தாண்டி லைஃப் இருக்குதா சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் மேடம்க்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு க்யூட்டாக ஒரு பேபி வேணும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க காய் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு க்யூட்டாக ஒரு பேபி வேணும் காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் நிஜமாக சொல்கிறியாடா கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு நிஜமாக ஒரு பேபி வேணும், ரொம்ப க்யூட்டாக அழகாக உங்களை மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறாங்க. காய்க்கு ஹாப்பியாக இருக்குது. உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான், உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, எனக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் தூரம் மறந்துட்டேன், சில மெமரிஸ் எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அது கூட இருக்கலாம்டா தப்பு இல்லைடா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. எனக்கு உங்களை ஃபீல் பண்ணணும், உங்க கூட இருக்கணும், ஒரு அழகான பேபி பார்த்துக்கணும், இந்த வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு டாட்டர் லாபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போவும் பெஸ்ட்டாக தானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துலேயும் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், ஒரு ஒய்ஃபா அவர் டாட்டருக்கு லாபா அவர் குழந்தைக்கு அம்மாவாக சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. உன்னுடைய எவ்வளோ விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது என் டியூட்டி அப்படி காய் சொல்கிறாங்க. என்னோட லவ் மொத்தமாக கொடுக்கணும், நீ என்னால் ஆசைப்படுறது அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஒவ்வியன் காய் கூட ரொம்ப ஹாப்பியாக அழகாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப அழகாக அவங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம டே பார்க்குறாங்க. ஜெவ் அப்படி தூங்கிட்டே இருக்காங்க. 8 o'clock ஆகுது. இப்போ நம்ம டேவோட அம்மா கூப்பிட்றாங்க. சாப்பிடலாம் வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹொபி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஹொபி எஞ்சி பார்க்குறாங்க. பயப்படுறாங்க. இப்போ ஜெவ் டே பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, எதுக்கு பேனிக் ஆகிறதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜெவப்பு சுற்றி பார்க்குறாங்க. விண்டோஸ் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப முடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்போ திரும்ப முடிச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. எங்க சொல்கிறாங்க. சரி டே கேட்குறாங்க. எங்கன்னு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்லிட்டு நம்ம டே பார்த்துருக்கேன் என்ன அப்படி கேட்குறாங்க. அது இங்கெல்லாம் சொல்கிறாங்களா எதுவும் வரா சரியா உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு, அது வந்தால் கூட என்ன எதனா பண்ணும், உன்னை எதுவும் பண்ணா சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆண்டிதான் உன்னை எதனா பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பார்க்குறாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு பயமாகவே சொல்கிறாங்க. எதுக்கு பயப்படுறேன் டே சொல்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்கா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் தூங்கியிருப்பாங்க, எப்படியா டிஸ்டன்ஸ் விட்டால் தூங்குவாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. வா அம்மா கூப்பிட்றாங்க சாப்பிட போகலாம் சொல்கிறாங்க. ஆமாம் பசிக்குது சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது பயத்தில் பாதி பாப்பான் வரைக்கும் கூட்டிட்டேன்னா ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ பாப்பான் மேலே தான் நான் ஞாபகம் இருக்கும் சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. 2 பேர் கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா டேவோட அம்மா தான் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு விட்டு தான் நிற்கிறாங்க. இப்போ ஜெவ் நிறைய சாப்பிட்டாங்க. பயம் போயிடுச்சு ஹொபி அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. அங்கிள் கொஞ்சம் போய்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கும் பயப்படாது டே தான் பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் சரி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா நெக்ஸ்ட் டைம் நல்ல மூவி கூட்டிட்டு போக சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. அங்கிள் மூவி வேணாம் அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட டேவோட அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா ஒன்றும் இல்லை ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்ல மூவி கூட்டிட்டு போவோம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க போகிறான், ஆனால் இதுக்கப்புறம் நல்லா பெட்டராக பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ்வும் சரியா ஆண்டி சார் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. தூங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. டேக்கர் மாதிரி என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் பிளேஸில் நீங்கள் தூங்குங்க, நான் பக்கத்து எப்பவும் போல டச் பண்ணாமல் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. டச் பண்ணாமல்
ஸ்டார்டிங்காக அப்படி சொல்லுவான். மார்னிங் பார்த்தா நல்லா அப்படி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பான். சொல்லிட்டே நினச்சிட்டு இப்போ வந்து பக்கத்தில் படுக்கிறாங்க. இப்போ ஜெவ் பக்கத்தில் படுக்கிறாங்க. அப்படி ஜெவ் லைட்டாக ஹேண்ட் எடுத்து டேபிள் போடுறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஹேண்டை மட்டும் போட்டுக்கவா பயமாக இருக்க சொல்லிட்டாங்க. பட்டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண டக்குன்னு ஜெவ் போயிட்டு ஜெவ் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்காங்க. வந்துட்டு ஜெவ் பயந்து போயிடாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. என்ன பயம் உனக்கு என்ன பயம் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு பயமாக இருக்கிறதுக்கப்புறம் சரியாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ யோசிக்க வேணாம். இதுக்கும் தயங்க வேணாம். டச் பண்ணலாமா இல்லை ஹக் பண்ணலாமா யோசிக்க வேணாம். சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் ஓகே என்னோட ஒய்ஃப் உனக்கு எல்லாரும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு ஜெவ் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் ஜெவ் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெவ் மென்டல் ஆகிட்டாது பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க லைஃப் அவ்வளோ கொஞ்சம் மூணு ஆகுது. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கிறதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிடிக்கும் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகாக வீட்டை அழகாக பார்த்துக்கிற அப்பா அம்மா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற உன்னோட நாட்டியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உன்னோட நாட்டியம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக சம்டைம்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மைண்டுக்குள்ளே பேசுறது மைண்டுக்குள்ளே திட்டுறது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. நான் ஆன்டிடமெட்டிக் பர்சன் அவனுக்கு கேட்குறாங்க. ஜெவ் பார்க்குறாங்க. நான் ஆன்டிடமெட்டிக் பர்சன் அவனுக்கு கேட்குறாங்க. அதுங்க சொல்கிறாங்க. கால்மீட்டேன்னு கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. இதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி ஆகிட்டான் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜெவ் பொருள் பார்த்துருக்காங்க வேடா என்னங்க சொல்லுங்க கேட்குறாங்க. இந்த பாரு இப்படி வாங்க போகணும் நிறுத்து சரியா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கு ஜெவ் கேட்குறாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் ஏதாவது இப்போ ஜெவ் கூட மாதிரி இருக்காங்க. ஜெவ் கூட மாதிரி இருக்கு எங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் அமையா இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஜெவ் அனுப்பத்திருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்களும் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க ஜெவ் போயிருந்து கத்துறாங்க. எங்க வலிக்கு சொல்கிறாங்க. ஆன்டிடமெட்டிக் பர்சன் நானே கேட்குறாங்க. இல்லை தெரியாமல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெவ் இப்போ நார்மலாகிடுறாங்க. ஒரு மாதிரி காமா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜெவ் அதே பார்க்குறாங்க. ஓகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஐ நீட் யூ அப்போ சொல்லிட்டு நம்ம அந்த ஜெவ் சொல்கிறாங்க. ஐ நீட் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. நிஜமா லவ் யூ டூ அப்படி ஜெவ் சட்டையாக சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 8 months மேலே ஆச்சு ஓகேவா. அவங்க பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக இருக்குது ரொம்ப லவ்லி பர்சனாக இருக்குது ஓகேவா. என் லவ்வுக்கு டிசர்வ் பண்ண பர்சன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெவுக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நிஜமாக சொல்லிட்டு தான் ஜெவுக்கு டேஸ் ஆகி பண்ணுறாங்க. வலிக்குதா லைட்டாக சொல்கிறாங்க. இப்போ நல்லா டேஸ் ஆகி பண்ணி விடுறாங்க. ஜெவுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது ரொம்ப ஷையாகிட்டாரு. பார்க்குறேன் இவ்வளோ க்யூட்டாக இருப்பேன் ப்ளஷ்ஷாக நான் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ளஷ்ஷானா இவ்வளோ அழகாக இருக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஜெவ் பார்த்து க்யூட்டாக ஃபேஸாக ஹைட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இவங்க லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. அப்படி நம்ம ஜங்க் வீட்டை பார்க்கலாம்டா. இப்போ நம்ம ஜங்க் ஜிம்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்த்து ஜிம் சாப்பிடும்போது ஃபீட்லாம் பண்ணுறா ஃபுட்டு ஃபிட் பண்ணுறது ஒரு மாதிரி ஃபிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் நீ சும்மா ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. சாப்பிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி அசைமே நினைக்க போகிறாங்க. சரி நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க்கும் சரி விட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் பார்க்குறீங்கப்பா 2 பேபிஸ் என் கொடுத்து வச்சுப்பா கேட்குறாங்க. ஏன் ஆண்டி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேம்மா நீங்கள் பேசாமல் பாப்பா என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு நான் பாப்பா வச்சுக்கிறேன் எனக்கு ஆசையாக இருக்குமா சொல்லி நன்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி எனக்கு பாப்பா அந்த ஆசையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை பார்க்குறாங்க. சரி ஜங்க் சரி ஓகே பாப்பா நீங்கள் வச்சுக்கோங்க மின்னு நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஆண்டி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாம்மா மின்னு நிலமை தூங்க மாட்டா சொல்கிறாங்க. அதெல்லாம் தூங்குவாமா சொல்கிறாங்க. எனக்கு நான் அதெல்லாம் தூங்க வேண்டாம் மின்னு செல்லாம் சொல்லிட்டேன். கிராண்ட்மா சொல்கிறேன் என் கொடுத்துங்கிற தங்கம் சொல்கிறாங்க. தூங்குற கிராண்ட்மா சொல்கிறாங்க. அவ்வளோதான் என் செல்லம் என் கொடுத்துங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா அவங்க தூங்கட்டும் சொல்கிறாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஜங்க் கூடாமல் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்துருக்காங்க. அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கூடாம தான் என்ஜாய் பண்ண சொல்லிட்டாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜங்கு ஜிம் ரூம் போகிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜங்குள்ள அடிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக படிக்கிறேன் நீ கேட்குறாங்க. பாரு நீ இப்படி சும்மா இருந்தாக்க ஆண்டி சொல்லியிருப்பாங்களா நீ எப்படி பண்ண பாவட் மாதிரி பண்ணிட்டு தெரியுமா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எம்பாரஸாக இருக்குது சொல்கிறாங்க. இது ரெண்டா இருக்குது எம்பாரஸாக ஃபீல் பண்ண இடம் இருக்குது அப்படி கேட்குறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப லவ் கப்பலாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. இதில் போய் என்ன இருக்குது கேட்குறாங்க. ஜங்கா இதான் இப்படி மாறி இருக்குது ஜங்கா ஜிம் தான் ஜங்கா ஷேடை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன மாதிரி இருக்குது கேட்குறாங்க. அது இருக்கட்டும் நான் ஒன்று கேட்கணும் நீ எனக்கு அதுக்கு ஓகே சொல்லுவா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் கேளுதான் ஓகே சொல்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோட ஜாப் வந்துட்டு அகைன் கண்டினியூ பண்ண ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு என்னோட மாடலிங் கரியரை எனக்கு அகைன் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆசையாக இருக்குது. நீ ஃபங்க்ஷன் கொடுப்பேன் நீ சொன்னில்ல எவ்ரி ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் உன்னோட எவ்ரி விஷயத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் நீ சொன்னில்ல ஜங்க் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குல்ல சொல்கிறாங்க. என்னை யார் எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை எனக்கு ட்ரஸ்ட்டாக இருக்குது ஸ்டார்டிங்கில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சா இப்போ தான் என் பேபி எனக்கு லவ் பண்ண தெரியலையே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்னால் லட்டு ஒன்று யோசியா சொல்கிறாங்க. நான் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை
நீ தான் சொல்லணும். எனக்கு ஜாப் ஆகின்னு கண்டிப்பாக பண்ண ஆசையாக இருக்கு. நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இப்போலாம் விரும்பலை சரியா. சின்ன எங்கள் டாக்டர் இருக்காங்க அப்படின்னு கூட இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டல் போகிறாங்க தெரியுமா. எனக்கு அவங்க மெட்டர்னிட்டி லீவ் அதை கொடுத்துட்டு ரொம்ப டைம் இருக்காமா. அவங்களே எப்படி ஜாப் பார்க்குறாங்க தெரியுமா. எனக்கும் அது மாதிரி இருக்கணும் ஆசையாக இருக்குது. எனக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு தான் அங்கிள் ஆண்டி இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளும் இருக்கோம்ல. நான் குழந்தைங்க பார்த்துக்கணும் கரியரையும் ஃபோக்கஸ் பண்ண ஆசையாக இருக்குது. எனக்கு எங்கள் ஜாப் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. எனக்கு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், இல்லை ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஜிம் நிறைய சொல்கிறாங்க. ஜாம் ஜிம் பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்ன எனக்கு குழந்தைக்கு ஜாப் போகணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ஜாப் போகணும், அகைன் ஜாப் போகணும். நான் அதில் ஓன் ஃபீல்டில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். சில விஷயங்கள்லாம் என் ஹஸ்பண்டுக்கு நானே வாங்கி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கு நானே வாங்கி தரணும். எனக்கு புரியுது நம்ம வந்துட்டு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எல்லாமே நம்ம மனைவி எனக்கு புரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. என் ஹபிக்கு எதெல்லாம் வாங்கி தரணும், என் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் வாங்கி தரணும், என் அங்கிள் ஆண்டிக்கு எதாவது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு என்னை ஓன் மணியில் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இல்லை இதை நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும். எனக்கு நீ மாடலிங் கரியரில் நம்பர் 1 இருந்திருக்க. எனக்கு அதுக்கு அந்த பிளேஸ் நீ பிடிக்குனாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அது நீ ஹானஸ்டான ஒரு பர்சன். அப்போ நேர்மையாக தான் அந்த பிளேஸ்க்கு நீ வந்திருப்பேன். எனக்கு தெரியும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கல. நீ எனக்கு ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் லீவ் எடுத்திருப்பேன். செகண்ட் பேபி பிறந்தது, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி செட்டில் ஆனது, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்துச்சு இல்லை. அதனால தான் அப்படி விட்டுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா தான் நான் குவைட் பண்ணிட்டேன். ஏன் ஜங்கா இப்போ நான் ஓகேவா இருக்கேன். நான் போட்டோ ஷூட்லாம் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை அந்த மாடலிங் கரியர் பண்ண முடியுமா. நான் குழந்தைல பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டு நான் ஜம் கேட்குறாங்க. ஜம் பார்க்க என்ன பேசுகிறேன், நீ பார்க்குறது ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கடா, ஸ்கூல் பையன் மாதிரி காலேஜ் பையன் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று போய் நான் சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. பாரு இப்போ உனக்கு மேரேஜ் இருக்கு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஓகேவா. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு என்ன கரியர் ஆகான்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ இன்டர் மேரேஜ் நல்லா ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜோ ஸ்டார்டிங்கில்டா அப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சான்னு எனக்கு மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தனா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தா எனக்கு தெரியும் என் ஜிம்மில் என்ன லவ் பண்ணுறான், அவன் என்னோட குழந்தைக்கு அம்மா எனக்கு ஒய்ஃப்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுதுல, அப்போ புரியல. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிட்டுனா சொல்கிறாங்க. அப்படியே இப்போ சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஓகேவா, நீ வந்துட்டு எந்த இடத்துல வேணும் மாடலிங் பண்ணலாம் ஓகேவா, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா சொல்கிறா, நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஓகேவா. நான் அகைன் உங்களோட கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணுறியா கேட்குறாங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கேட்குறாங்க. எஸ்எம் என்டர்டைன்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படியாமல் சொல்கிறாங்க. அகைன் நீ வந்துட்டு ஒர்க் பண்ணுறியா சொல்கிறாங்க. நீ வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு ஃபுல் அப்ரூவல் கொடுக்குறேன் ஓகேவா, நான் கூட இருக்கேன், அவன் பெகின் நல்லா இருக்கேன், நீ இப்போ அகைன் பண்ணு சரியா சொல்கிறாங்க. உன்னோட டேலண்ட் வந்து வேஸ்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லிச்சாங்கக்கா, நிச்சயமாக சொல்கிறேன் ஓகேவா. ஒன்றாவது சொன்னேன் உனக்கு எல்லா ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணுற சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா சொன்னேன் நினச்சியா, இல்லை உனக்கு தேவை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும், உனக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது, மூவி கூட்டிகிட்டு போகிறது, இது மட்டும் உனக்கு ஹாப்பினஸ். உனோட ட்ரீம் என்னவோ அது ரியல் ட்ரீம் என்னவோ அதை அச்சீவ் பண்ண வைக்கணும், உனக்கு ஓன் ஃபீல்டில் நிற்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா நான் ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும்டா, அதில் ட்ரூ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கான்னு சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. அது மட்டும் தானே சொல்கிறாங்க, வேறு என்ன சொல்லணும். அதை தாண்டி லவ்வுக்கு ஒரு வேர்ட்ஸ் இருக்குன்னா அது மட்டும் தானே சொல்ல முடியும். அஃபெக்ஷன் லவ் அதிகமாக இருந்தால் அது மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு வேறு வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலையே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எனக்கு தெரியும் சரியா, சும்மா டீஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என் பேபி ஒர்க் போகணும் ஆசைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி ஆனால் நம்ம குழந்தை சொல்கிறாங்க அம்மா பார்த்துப்பாங்க ஓகேவா, நானும் இருக்கேன், அம்மா இருக்காங்க, எல்லோரும் பார்த்துப்பாங்க ஓகே. அகைன் ஒய்ஃப் வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்பிடுறாங்க பேக் டு நம்ம கம்பெனிக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்பிடுறாங்க நானும் 2 பேரும் சேவாக இருக்கும். ஸோ அப்பாவும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் குவைட் பண்ணிட்டாரா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் குவைட் பண்ணிட்டாங்க ஜாப் வந்து. அப்படி வீட்டில் தான் இருக்காரு. ஜங்கோட அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது ஜங்கோட அப்பா ஜம்ப் பார்க்குறாங்க. அப்பா அம்மா பார்த்துப்பாங்க ஓகேவா, நீ அவங்களோட ஒர்க்கை பாரு ஓகேவா, நான் உன் பேக் போனால் கூட இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஃபஸ்ட் டே என்ன யோசிச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜோ அதெல்லாம் மறந்துடும் ஓகேவா, இப்போ நியூ லைஃப் ஓகேவா, எல்லாமே நீ சொல்கிறது மட்டும் தான் நடக்கும் ஓகேவா. இந்த ரூமில் ஜான் ஜிம் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் நடக்கும் ஓகேவா. ஜான் ஜிம் தான் என்னுடைய பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள் பாஸ். ஆமாம் மை பாஸ் ஒய்ஃபை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்போம் ஓகே. நான் அப்புறம் என் பையன் மின்னு அப்புறம் என் பொண்ணு ஜோனா நாங்கள் 3 பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சரி சொல்கிறாங்க. நிச்சயமாடா ஜமுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ ஹபி சொல்கிறாங்க. லவ் யூ டு ஒய்ஃபி ஜமுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாளைக்கு போகலாமா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறவங்க தூங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை அது சொல்கிறாங்க. பாரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீ வந்துட்டு அகைன் ஒர்க்கு போகிற ஓகேவா, அப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக போகணும், கொஞ்சம் கூட டயர்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட உனக்கு பெயின் எதிர்க்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. என்னம்மா இப்போ எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவும் இல்லை சரியா, என்னோட வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஜங்கான்னு கூப்பிட்ற அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடியும் அந்த லவ்வுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைடா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணி அப்படின்னு படுத்துக்கிறாங்க பெட்டில். இப்போ ஜங்கு அழகாக தூங்க வைக்கிறாங்க.
இப்போ அந்த பக்கம் நம்ம ஜெவாப் சைடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெவாப் எதுக்குறாங்க அப்படி தொப்புன்னு பெட்டில் வந்துடுறாங்க. டேட் பார்க்குறாங்க. எதுக்காக அவசரம் டேன்ஸாக சொல்கிறாங்க. ஏங்க இடுப்பு ரொம்ப சொல்கிறாங்க. ஐயோ ஏங்கன்னு கூப்பிடாத டேன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்க டே அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இப்போ பெயினாக இருக்கு டே சொல்கிறாங்க. இப்போ டே பாருங்க அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னை தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அழகாக லேசாக ஒரு மாதிரி லைக் ஒரு லீஃபை தூக்கணும் அப்படி அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப லேசாக தான் இருக்காரு ஜெவாப் வந்து தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் விடுறாங்க. இப்போ ஜெவாப் தான் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. டே பார்க்குறேன் நான் குளிக்க வச்சு விடுவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வாஸ் தேவி வந்துட்டு குளிக்க வச்சு விடுறாங்க. அவ்வளோதான் ஜெவாப் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவருக்கு இதெல்லாம் பண்ண ஒரு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அழகாக குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சுட்டு அதை கூட்டிட்டு வராங்க. எங்க இந்த நெக்கில் எதனா இருக்கா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறாங்க. டே ஜெவாப் வீடாக பார்க்குறாங்க. நீ எங்கன்னு கூப்பிட்டு எனக்கு அப்படியே வீடாக இருக்கு சரியா நீ டேனை கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே டே அங்கே எதனா இருக்கா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்கிறாங்க. இங்கே எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இங்கே பார்த்து தப்பாக நினச்சிப்பாங்க சார் தப்பாக நினைக்க மாட்டாங்க ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க. இந்த பாரு என்னோட 2 வயசு பெரிய பையன் சரியா சொல்கிறாங்க. ஜெவ் கூட பேச மாறி போயிடுது. ஏன் அதுக்கு என்ன ஜெவ் கூட மாதிரி பார்த்துருக்காங்க பாரு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஜங்கு கூட தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சின்னோட பெரிய சின்ன பையன் இல்லை பெரிய பையன் சரியா சொல்கிறாங்க. அது தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன். இங்கே பாரு நீ வந்துட்டு எங்களோட ஒரு பெரிய பையன் ஓகே அதனால உனக்கு அப்படி நினைக்க மாட்டேன் ஓகே எனக்கு நீ பண்ணுறதுல காலம் தலைமா இருக்கும் உனக்கு பெரிய பையன் சொல்ல நம்ப கூட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்க போங்க கூட எனக்கு கொஞ்சம் வேடாக இருக்குது ஓகேவா நான் அவன் ஹஸ்பண்ட் தான் இல்லை ஒய்ஃப் அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கால்மிட்டே ஃபார்முலா கூப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்லிட்டாங்க வா போன கூப்பிட்டு சரியா எனக்கு அதுவே போதும் ரெஸ்பெக்டாக மனசு இருந்தால் போதும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அது ரெஸ்பெக்ட் கூட தேவையில்லை சரியா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் நல்ல ஒரு லவ் ஒரு லவ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது நம்மகிட்ட போதும் சரியா சொல்கிறாங்க. ஜெவப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்னை இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நான் படம் வேறு இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. ஜெவப் அதை சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மூவி கூட்டிகிட்டு போனதுக்கு எனக்கு தெரியாது ப்ராமிஸ் அவனுக்கு அந்த மாதிரி மூவி பயன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லியிருக்கணும்ல நானும் கேட்டுருக்கலாம் நான் நினச்சிட்டு நீங்கள் ரொமான்டிக் மூவி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ரொமான்டிக் மூவியில் அதுவும் பார்த்ததில்ல ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்லி இதுக்கப்புறம் அவங்க கூட ரொமான்டிக் மூவி பார்க்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா உனக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. ஜெவப் அவ்வளோதான் மூவிக்கே கூட்டிகிட்டு போவேனா இப்படி பேசுனதே போகும் சொல்லி ரொம்ப ஹாப்பிட்டாரு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ப்ளஷர்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறாங்க இங்கே வா லைட்டாக சுற்றி நெக்கில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ரீம் போட்டு விடுறாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பைட் அப்படி சொல்லிட்டு அழகாக போட்டு விடுறாங்க. ஜெவப் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க ஹாப்பி டூ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக இப்போ நம்ம டேவும் ஜெவப்புக்கே இறங்கி வராங்க. ஜெவ பார்த்து கால வைக்கிறாங்க. டேவோட நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜெவப் வந்து உட்காராங்க. டே வந்துட்டு ஆக்கட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் பொறுமை பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஆக்கட்ட சொல்கிறாங்க. டேவோட நம்ம பார்க்குற வாங்கி போக சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ டே ரொம்ப ஜெவப் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த இப்போ நம்ம ஜங்கு கூட விட்டு பார்க்கலாம்டா. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் அழகாக ரெடிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டு கூட சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒர்க்குக்கு போகிறாங்க இல்லையா அதனால வந்துட்டு அழகாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ கீழே கூட்டி விடாங்க. ஏன் ஜம்கா அங்கிள் ஆண்டிகிட்ட பர்மிஷன் கேட்கவே இல்லையே நம்பிச்சுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. அங்கே பாடாம நான் பேசுகிறேன் அன்றைக்கி கீழே வா சொல்கிறாங்க. சார் 2 பேர் கீழே வந்துருக்காங்க. ஆஃபீஸ் பேக்லாம் வந்துருக்காங்க. நம்ம ஜம்கு ஜிம்மும் இப்போ நம்ம ஜம்கு நம்ம பார்க்குறாங்க. வண்டி கிளாஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே வந்து அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்த்துக்கிறாங்க. ஜீவனா பார்த்துருக்காங்க க்யூட்டாக பார்த்துட்டு நம்ம ஜீவனை பார்த்து ஜீவனை சொல்லிச்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ரெடியாக இருக்குது பார்க்க நம்ம ஜிம் பார்க்குறீங்க ஜிம் ரெடியாக இருக்க மார்னிங்காக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் டைம் வெளில போகிற யார் கேட்குறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா அப்பா ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ வந்து உட்காராங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஜிம்மி ஒர்க் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குற நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. அப்பா சொல்ற நல்ல விஷயம் தானேப்பா எனக்கா ஜிம்மி வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைடா. எனக்கு பேபி பார்த்துக்கு நாங்கள் இருக்கோம். அப்போ அவனுக்கு சும்மா தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் மணியில் ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஜிம்மிக்கு நான் ஓன் செல்ஃபாக அவனுக்கு ஆசைப்படுறேன். அவன் ஃபீல்டில் அவனுக்கு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் அது சொல்கிறாங்க. நீ ஒர்க் கூட எந்த பிரச்சனை இல்லை ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்க நீ ஒர்க் தாராளமாக போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு நீ ஒர்க் போனால் நீ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்க உனக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது வராது. எனக்கு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க பார்த்துக்க முடியல நாங்கள் இருக்கோம்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெம்கா நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் அது கரெக்டாக அவனுக்கு ஒர்க் பிடிச்சிட்டு நீ போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் நீ ஒர்க் போகணும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஆன்ட்டி சொல்லிட்டாங்க பாருப்பா நீ படிச்சு மாடலிங் ஷூட் தானே ஒன்றும் பிரச்சனை ஓகேவா உனக்கு அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். எனக்கு பேபி வந்துட்டு அதுதான் நாங்கள் உனக்கு கூப்பிட்றோம் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க ஆண்டி நிஜமாக நான் சொல்கிறேன் ஓகேவா எங்கள் நாங்கள் எப்போவும் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்கிற ரீசன் வந்து ஜஸ்ட் வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் என் கூட இருக்கணும் மட்டும் ஹாப்பினஸ் இல்லை ஓகேவா. உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அவங்க பண்ண விடுவோம் ஓகேவா. உனக்கு பிஹைண்டில் நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கடமாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜிம் ஜங்கோட அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கடமாக ஹாப்பியாக இருக்கு நடக்காங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. என்ன தேங்க்யூவா சொல்கிறாங்க. ஆண்டிக்கு தேங்க்யூ மட்டும் நான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜங்கடமாக சிக்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான்
நானும் சொல்கிறேன். அவரும் சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜம்கோட அம்மா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ நீங்கள் 2 பேரும் சனிலாம் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் தெரியுமா அப்படின்னு விஷயம் சொல்கிறேன். ஜம்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது பார்க்க நம்பிருக்கு ஜம்கோட அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மின்னு போய் பார்க்குறான். டேட்டா மம்மா என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. அதோட தங்கம் மம்மா ஒர்க் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நானே சொல்லிட்டாங்க. அச்சோ நீ வீட்டில் இருக்கணும் தங்கம் சரியா மம்மா ஒர்க் போகிறாங்கம்மா ஒர்க் போயிட்டு மம்மா வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மம்மா எல்லாமே சொல்கிறாங்க. கிராண்ட்மா இருக்காங்க கிராண்ட்ஃபா இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மா இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் இருக்கோம்ல ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே டேடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜம்கோ வந்து பேபி சமாதானம் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கோட அக்காவோட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆண்டி நகை நியூவாக ஒர்க் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படாது ஓகே நீ பார்த்த ஒர்க் தான் கொஞ்சம் நவசாக இருக்கும் ஃபஸ்ட் டைம்னால ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. அகைன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பி சரியா சொல்கிறாங்க. சரி என்கிட்ட யாரா சின்னதாக புள்ளி பண்ணால் கூட சரியா நீ ஹைட் பண்ண கூட என்கிட்ட சொல்லணும் ஓகே நான் இருக்கும் உனக்கு அப்படி ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு பார்க்குறேன் டே ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்லி ஜிம்மு ஜம்கோ இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு நவசாகவே இருக்குது. ஜம் பார்க்குறாங்க ஹேண்டை கூட சொல்கிறாங்க. ஜம்கோட ஹேண்டை வைக்கிறாங்க. ஜம்கோ போய் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களை நான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் அவங்க 2 பேருமே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே சைட் பார்க்கலாம்டா. டே பார்க்குறாங்க உனக்கு ஷூட் இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே ரெடியாக சொல்கிறாங்க. ஆனால் ஜேவுக்கு கால் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நான் பாரு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நீ வீட்டில் இருக்கியா நான் பேசவா கேட்குறாங்க. இல்லை அதுக்கு தான் சொல்லுவாங்க சொல்கிறேன் நான் பேசுகிறேன் ஓகே சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி இல்லை ஜேவுக்கு லீவ் சொல்லிடுறாங்க. இப்போ ஜேவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ டே வந்து போயிடுறாங்க. இப்போ ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் பிடிக்க ஆரம்பிக்கும் போல். பொறுமையாக லவ் வந்தால் கூட கரெக்டாக இருக்கும். நான் ட்ரூவாக வரணும் போல். ஃபேக்கான லவ் வந்துக்கூடாது இல்லை அது தப்பு. எனக்கு பிறகு டே வந்து ரிலேஷன் வந்து வெயிட் பண்ண வச்சாலும் எனக்கு வந்து ட்ரூவாக லவ் கொடுக்குறாங்க. அவங்க கண்ணது பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜம்கோட அம்மா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் உண்மை இந்த மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் ஹாப்பியாக இருக்கேன் டே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அப்படியே தங்கம் ஹாப்பியாக இருக்குது செல்லம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா அப்படி ஜேவுக்கு சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்லிட்டு அம்மா நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லவும் நான் பார்க்குறேன்டா நீ ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறாங்க பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படி சொல்லி ஜம்கோட அம்மா சொல்லிட்டு ஜேவுக்கு அம்மா சொல்கிறாங்க. சொல்ல நம்ம ஒயினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஏன் அழகாக பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு மாடலிங் அகன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு டைம் வந்து ரொம்ப பிஸியாக ஷெட்யூல் போயிட்டு இருக்குங்க. ஜம்முக்கு பார்த்தா பேபிஸும் அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு நேரமாக வந்துடுவார். அவரும் இந்த நம்பி நேரமாக வந்துடுவாங்க. ஏன்னா ஜின்னர் பண்ணிட்டா இருக்காரு இல்லையா அதெல்லாம் சின்ன கரெக்டாக அவங்க பார்த்துக்கணும். அதனால் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு சம்டைம்ஸ் அவுட்டர் ஷூட்லாம் வைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவன் நான் அந்த டே பார்க்குறாங்க. நான் நினைக்கவே இல்லை ஜம்முக்கு இந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜெயப் ரொம்ப டேட்டே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. என்ன டே பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அது வாங்க வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே ஜெயப் பக்கத்தில் உட்காராங்க. இந்த ஜிம்மில் போட்டோ ஷூட் சொல்கிறாங்க. அச்சோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கான்னு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நினைக்கவே உனக்கு தம்பி இவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப பாசமாக இருப்பான். அதுவும் பாசம் சொல்லிட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணுவான். அவனை கூட யாருமே கேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் மற்றவங்க பற்றி அவன் கேர் பண்ண மாட்டான். மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஃபீல் பண்ணவே மாட்டான். அவனுக்கு பிடிச்சிட்டா மட்டும் போதும் அவ்வளோ அழகாக பார்த்துப்பான் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இது கேட்குற ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டு சோல்மேட் ஹாப்பியாக தான் அது அவங்களும் ஹாப்பியாக இருக்குல்ல. ஒயனுக்கு அப்போ தான் ஒயன் ஃபோன் பண்ணி ஜிம்முக்கு விஷ் பண்ணுறா. ஜிம்னா இது ஹாப்பியாக இருக்குது அவனோட ஒர்க்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்குது அங்கே சொல்கிறாங்க. ஏன் ஒயனுமா எப்போ குட்னு சொல்லுவா கேட்குறாங்க. என்ன எப்போ அங்கிள் ஆக்குவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. சீக்கிரமே எப்படி சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு 1 month ஆஃப்டர் தான் கெட்டுக்கு மாதிரி வைக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும் மீட்டப்பு நம்ம காயோட ஃபேமிலி அப்புறம் இந்த பக்கம் டேவோட ஃபேமிலி வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஜம்கோட அம்மா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. இப்போலாம் பிஸி ஆகிட்டோம்னா ரொம்ப பிஸி ஆகிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அப்போ டுடே நைட் எனக்கு ரிவார்டு கிடைக்குமா ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ இன்னும் போய் பார்க்குறான். அம்மா மிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்க்கு கொஞ்சிட்டாங்க தங்கம் நானும் மிஸ் பண்ணுறேன்டா அதிகமாக அம்மா ஒர்க் போயிடலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல அம்மா கிராண்டாக இருக்காங்க கிராண்ட்ஃபா இருக்காங்க அப்பா நல்லா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி தங்கம் ஜிம்க்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக ஜம்முக்கு மேலே அப்பா கிடச்சிருந்து கொடுத்து வச்சுக்கிட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவர் அவ்வளோ கேர் பண்ணுறாரு அவ்வளோ லவ் பண்ணி பார்த்துக்கிறாங்க சொல்லி ஜிம் ஜம்க்கே பார்த்துருக்காங்க. ஜம் பார்க்குறீங்கன்னா ஜம் பார்த்துருக்காங்க. ஜிம் தான் ஒன்றும் லவ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னடம்மா என்ன தங்கம் ஜம்கோட அம்மா கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட அம்மா வாசல் கூட்டிட்டு போகிறாங்க தனியாக. என்ன தங்கம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு நர்வஸாக இருக்குமா சொல்கிறாங்க. என்னடா நர்வஸாக இருக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குமா எனக்கு சொல்ல பயமாக இருக்கும் ஆண்டிக்கிட்ட ஒருவேளை ஏதாவது இல்லாமல் போயிட்டா பயமாக இருக்குமா சொல்கிறாங்க. ஏன்ப்பா பிள்ளை இருக்கா சொல்கிறாங்க. தெரியலம்மா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா ஜிம்முக்கு ஜெவ் கேட்குறாங்க. ஜெவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் குழந்தைடா நீ சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபைலில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜெவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. அம்மா எனக்கு சொல்லிட்டு ஒரு மார்க்குமா சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் நீ தான் சொல்லணும் சரியா நீ தான் உன்னை சொல்லணும் அவர் நீ சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க சரியா வேறு பசங்க சொல்ல அவங்க மாதிரி இருக்கும் நீயே சரியா சொல்கிறாங்க. அப்படி அம்மா இது உண்மைதால தங்க ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜெவுக்குமே இது ப்ரெக்னெண்ட் ஆகிட்டது. அது பக்கம் நம்ம ஒயன் வந்து இப்போ தான் அவங்களுக்கு டேட்லாம் படிச்சு வெளில போயிட்டு சுற்றிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஜெயவை பார்த்து கூட ஷைட் இருக்காங்க. டே பார்க்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்லிட்டாங்க சார் சொல்லி உட்கார சொல்லிட்டாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு ஃபன் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜெயவை பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க. சொல்லு ஜெயோ இப்போ என்ன வேணும் கிட்ட கூப்பிட்றாங்க. ஜெயோ கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெயோ கிட்டே லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. என்ன வேணும் டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எல்லாம் வாங்கி தரணுமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏன்டி நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பசங்க எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. புதுசாக யார் வரணும்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு யார் வரணும்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு குட்டியாக ஒரு பாப்பாவோ தம்பியோ தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு குட்டியாக பாப்பாவோ தம்பியோ வந்தால் நல்லா இருக்கலாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு குட்டி பாப்பா குட்டி தம்பி வந்தால் நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்தால் நல்லா தான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. இல்லை ஆல்ரெடி வந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டாங்க, எனக்கு எப்படி சொல்லவோ தெரியலையா சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு சொல்ல ஒரு கஷ்டம் சொல்கிறாங்க. கஷ்டம் இல்லை, அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நர்வஸாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. நர்வஸாக இருக்கு, ஒரு நிமிஷம் ஐயா இருக்கா அதான் சொல்கிறாங்க. அப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக வா சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்து அம்மா கூட சொல்கிறாங்க. இதுக்கு ஆண்டி கூட தானே போய் பேசியிருந்தேன். ஆமாம் எனக்கு நர்வஸாக இருந்துச்சா, யாரும் சொல்லவே தெரியல. அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எப்போவுமே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன அப்புறம் ஜிம்முக்கு கூட அம்மா சொல்கிறேன் எனக்கு தெரியும். ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அம்மாட்ட சொன்னா அம்மா சொன்னாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஜாப் செக் பண்ணி பார்த்தோமா அப்படி வந்து பாசிட்டிவ் அங்கே ஃபோன் தோணுச்சு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு அமைதியாக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே வந்து கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணி நம்ம ஜேவப்பட சமத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜேவப்பட மில்ட்டாடி டேவிட்டாட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டே வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்கிறாங்க. டேவோட அப்பா செம்ம ஹாப்பிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பேபி சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பேபி வர போச்சு ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அந்த பக்கம் ஒயனுக்கு விஷயம் தெரியுது. ஒயன் செம்ம ஹாப்பிட்டா. ரெண்டு அண்ணாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போச்சு ரொம்ப ஹாப்பிட்டா. அந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு நம்ம ஜின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பிட்டாங்க. இது நேற்று சொல்லிக்கலாம்ல சொல்கிறாங்க. ஜங்கோட நம்ம பார்க்குறேன். இல்லைப்பா அவன் நேற்று என்ன சொன்னான். சரி ஃபஸ்ட்டு அவன் ஹஸ்பண்டுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டோம், அதுக்கப்புறமே மற்றவங்களாம் சொல்லிக்கலாம்னு நினச்சி விட்டு தான் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி பரவாயில்ல தப்பில்லை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அப்படி ஒரு 3 months ஆஃப்டர் தான்டா இந்த பக்கம் நம்ம ஒயனுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. 3 பேர் ஒரே டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு மந்த் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. ஏதாவது சேம் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, எப்போ எதோ குழந்தை பிறக்குமோ தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பிறக்கட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு இது பேபி பார்த்துக்கிற ஐடியா இல்லை கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன். என்ன ஏன் பேசுறீங்க. ஜிம் பாவம் ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறேன். எனக்கு பார்த்தா தெரியும் ஜிம் பார்த்தா ஒரு பேபிக்கு ரெடியாக இருக்க மாதிரி தெரிய சொல்கிறாங்க. எனக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க. உண்மையில சொன்னால் ஜங்க் நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அமைதியா ஜங்க் பார்க்குறேன். அப்படியா செகண்ட் பேபி இன்னொரு பேபி வேணுமா எனக்கு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. தேர்ட் பேபி வேணுமா ஜங்க் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா சும்மா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லு தேர்ட் பேபி வேணுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருந்தால் நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், இருந்தாலும் நீ ஃபஸ்ட் அந்த டைம் ரொம்ப ஹாட்டாக நீ எனக்கு அதை பார்த்து பயம் வந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்னொரு பேபி வேணும் ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா இன்னொரு பேபி வேணுமா ஜிம் சொல்கிறாங்க. ஆசைப்பட்டா கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. 1 year போகட்டும், நீ இப்போ தான் கரியரில் கொஞ்சம் பிஸியாக இருக்குல்ல, கொஞ்சம் டைம் போட்டும் சரியா சொல்கிறாங்க. நான் 4 months வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஒரு 6 months மட்டும் ஃபைட் பண்ணுற மாதிரி. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஓகே கொஞ்சம் டைம் போட்டும், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, ஓகே ஃபஸ்ட்டு 3 பேருக்கும் குழந்தை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜோனா கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வளர ஆரம்பிக்கிறா. அழகாக இருக்க பார்க்கறதுக்கு இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜோனா செல்லம் கொஞ்சிட்டு இருக்காங்க. மின்னு பார்க்குறேன். வாங்குறான்மா என்ன தூக்குனா சொல்கிறாங்க. அப்படி தாங்க ஒன்று தூக்கணுமா டக்குனு பேபி இருக்கட்டும் இந்த பேபி தூக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன இவன் பாசிட்டிவ் ஆகிறான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் பையன் இல்லை அப்படி தான் இருப்பான் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்போ இருக்கு அவர் சொல்கிறப்ப மனசுன்னு சொல்கிறார் என் பையன் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் ஜங்கு இப்போ பெக் பண்ணுறாங்க. என்னடா என் தங்கம் ஹாலில் உட்காந்து வந்து பேசலாம் பண்ணுறான். ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பினஸ் ஓவரோட தான் சொல்கிறாங்க. அப்படியா ஜங்க் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி அழகாக மூணு ஆயிடுச்சு லைஃப். இந்த பக்கம் டே பார்த்து ஜெவ் அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜெவ் பார்த்து பயங்கரமாக சேட்டை பண்ணுறாரு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஜெவ் இந்த டைமில் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் டே நம்ம பார்க்குறாங்க. இல்லைப்பா இந்த டைமில் சாப்பிட்டா கொஞ்சம் சரி பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு சரி ஓகே சரி வெளியே போய் வாங்கி கொடுக்குறாங்க. ஜெவ் பார்த்தா வச்சுக்கணும் வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணுறாரு. ஜெவ் பார்க்குறாங்க. ஜோனு டே பார்க்குறாங்க. அந்த மூணு ஸ்விங்லாம் எப்படி சமாளிக்கிறாங்களோ அப்படி சொல்லிட்டு நம்ம அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜெயப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தேவைப்பட்டு தேவை பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி கூட ப்ரெக்னெண்டாக வீட்டில் அவன் அந்த மாதிரி பண்ணவில்லை தெரியுமா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சரியா, நீங்கள் எதுக்கு வந்து இப்படி சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன பார்த்து பிடிக்கல அம்மா வீட்டுக்கு போவா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ அவனும் அழ ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு சரி சரி சும்மா சொன்ன சரியா சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பாங்க சரியா, நீ எதுவும் கோச்சுக்கு அதை வாங்கிட்டு கூட சொல்லிட்டாங்க. ஓகேம்மா டேவும் போயிட்டாங்க. இப்படி தான் அழகாக போயிட்டு ட்ரெஸ்ஸு ஒயின் பார்த்து ப்ரெக்னெண்டாக போதும் காய் கீழே விடவில்லை. ஒயின் பார்க்குற அவ்வளோ கண்ணீரே வந்துட்டு காணாத கண்ணீர் தான் டெய்லியுமே எனக்கு அவள் கீழே விட மாட்டாங்க. காய் விடுங்க சொல்கிறாங்க. இல்லைடா தாங்க நீ வந்து கீழே நடக்கூட சொல்லிட்டு அவ்வளோ
சொல்றாங்க. காய் உடம்பு பார்க்கலையே பாரு இந்த இடத்துல இது பண்ணாதடா கொஞ்சம் நடக்கணும்டா அப்படி சொல்றாங்க. இல்லம்மா சொல்றாங்க நடந்தா ஒன்றும் ஆகுறப்ப பொறுமையாக நடக்கட்டும்டா இப்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்குடா சரியா சொல்லிட்டு காயோடமா சொல்றாங்க. அது மாதிரி எனக்கு புரியுது உன் பாசம் எனக்கு புரியுதுக்கா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் சரியா சொல்றாங்க. ஓகேம்மா சொல்றாங்க. இதுக்கா காய் ஒயின் பார்க்க என்ன காய் என்ன இப்படி லவ் பண்றா சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா ஒரு மாதிரி டேஸ் பாஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜின்னுக்கு ஃபைனல் பேபி பிறந்துச்சுடா. ஒரு க்யூட்டாக கேர்ள் பேபி பிறந்திருக்கா. நம்ம அதை நினச்சி பார்க்குறாங்க. அச்சோ செம்ம அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி எப்படி ஜின்னு மாதிரி டீட்டெயில் பிறந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்கோட வந்து பார்க்குறாங்க பரவாயில்ல எனக்கு செகண்ட் ஒரு கிராண்ட் டேட்டர் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரெண்டு கிராண்ட் டேட்டர் ஒரு கிராண்ட் சன் அப்படி ஜங்கோட மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்துருக்காங்க ஜெயவத் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஏன் ஹோப்பி சொல்லிட்டாங்க. அம்மா ஜின்னு எனக்கு ரொம்ப போயினா சில மாதிரி ரொம்ப கத்தினாங்க சொல்லிட்டாங்க. பாரு ஜிம்மி கூட தான் அப்படி கத்தினான்னு சொன்னேன். பாரு இப்போ ஜிம்மி ஹாப்பியாக ஜீவனா பாப்பா பாரு இவ்வளோ அழகாக வளர்ந்துட்டா பாரு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் பண்ண பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஜங்கோட சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டு ஆமாட்டாங்க பயப்படக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. சரிம்மா ஜெயவப் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் எல்லாம் பயப்பட தைரியமாக இருக்கா. காயில் அப்படி பார்த்துக்கிறாரு. டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்கலாம்டா. நம்ம ஜங்கோட பேபிஸ் அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. ஜிம்மில் எப்பவும் பிஸியாக தான் இருக்காங்க. இப்போ பேபி பார்க்கறது மாட்டாடா அம்மா எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு பேபிஸ் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா அம்மா கொஞ்சம் பிஸிடா சொல்லிட்டாங்க. அப்போ அம்மா அங்கே இருக்கிறதே சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லக்கூடாது சரி அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேபிஸ் அழகாக கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஜங்கோட பார்க்குறாங்க. பாருங்க உங்கள் அம்மா வர போயிருக்காங்க சரியா சொல்லிட்டாங்க. நாங்கள் அம்மா மிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை தாங்க மிஸ் பண்ணுறாங்க 2 பேரும் பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க. பாராட்டு தங்கம் அம்மாவுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அம்மா ஒர்க் போகிறாங்க இருந்தாலும் அவங்க மாதிரி ரொம்ப லவ் வச்சிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலான்டா இந்த பக்கம் நம்ம டேவோட வீட்டில் தான்டா ஒரு பையன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒன்று பார்த்துட்டு வாங்கிட்டு வராரு. எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் வடிப்பான் சொல்கிறாங்க. என்னந்துக்கு அப்படிதான் வடிப்பான் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கு. டேகோ அப்படி சொல்லிட்டாங்க. டேகோன்றது இப்போ டேவோட ஜெவப்போட பையன்டா ஓகேவா. அந்த பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. இப்போ ஜெவ பார்க்குறேன். கடவுளே நான் ஒரு திங்ஸ் ரொம்ப உடச்சி தெரியும். நான் எவ்வளோ அழகாக பார்த்து வச்சுப்பேன். வீட்டை எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுப்பேன். இந்த பையன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு இருக்காங்க. என் டே கூட ரொம்ப நீட்டாக தானே இருப்பான். ஆனால் இவன் மட்டும் ஏன் 2 பேருக்கு சம்மந்தம் பார்த்துட்டாங்க சொல்லிட்டு ஜெவ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் என்ட்ராக்குறாங்க. என்ட்ராக்கு போய் பார்க்குறாங்க. எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கு. டேகோ சொல்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறது என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னதுலாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்த்து பாம்பு உட்காந்துருக்காங்க. நம்ம டே பார்க்குறேன். என்னதுலாம் கேட்குறாங்க. அங்கே பாருங்கட்டு நீங்கள் உங்கள் பையனான திட்டிக்கோங்க ஓகே நான் கேட்கவே மாட்டேன்னு நான் எவ்வளோ தான் சொல்கிறது அவன்ட்டு கேட்கவே மாட்டேறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு கிட்ட வந்து உட்காராங்க. ஏன் நான் திட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் அவன் திட்ட போகிறேன்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. பாரு அவன் குழந்தை வைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் அவனை திட்ட போகிறேன். நீ என்ன உடனே சொல்கிற எல்லாத்தையும் ஒன்று வந்து உடைக்க விடாத நீ சொல்கிற. ஒரு அம்மாவும் எல்லாமே பொறுப்பாக பண்ணிட்டு இருக்க சரியா. அவன் கேட்க மாட்டான். அவன் வளரவே புரிஞ்சுப்பான் சரியா. நானும் வயனை விட்டு தான் ஓகேவா. நாங்கள் ரொம்ப ட்வின்ஸ் நாங்கள் அப்படி தான் உடச்சிட்டு இருப்போம். எங்கள் அண்ணா என்ன தான் எல்லாத்தையும் கம்ஃபர்ட் பண்ணி எங்களுக்கு சரி பண்ணுவான் சரியா. எங்கள் அப்பா மட்டும் எங்களுக்கு சேவ் பண்ணுறது அவன் தான். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் வந்து இப்போ இவனாவது இவ்வளோ குழந்தையா இருக்கா. நாங்களாம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட அப்படி தான் இருந்தோம். பெருசானதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய வந்துச்சு சரியா. அதனால் நம்ம குழந்தை அப்படி தான் இருப்பான். சின்ன வயசு அப்படி தான் இருப்பாங்க ஓகே. குழந்தைங்களா வளர விடுவாங்க. அதனால தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. அதனாலே ஒவ்வொரு பொருளும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படி உடைக்கிறான் பாருங்க. இந்த திங்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். பரவாயில்ல விட அவன் குழந்தை தானே அப்படி தானே இருந்தாகும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹோபி இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஜெயப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனை வளர்க்க ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இல்லை நம்ம மென்னும் எவ்வளோ சமத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஓகேவா. அவன் சமத்தாக இருக்கனாக்கா அவனோட கேரக்டர் அப்படி சொல்லி அவன் அவங்களோட அப்பா அம்மாவோட இது பற்றி தான் அவங்க வருவாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப சமத்து சரி ஜெயப் சொல்கிறாங்க. நீ சமத்தாக இருக்கா நான் சமத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே நான் சின்ன வயசுல சமத்தா இல்லை ஓகே நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ அவன் அப்படி தான் இருப்பான். வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடுவான் சொல்கிறாங்க. அப்படியா நான் கூட மைனஸ் நான் எதுக்கு திட்ட போகிறேன் ஓகேவா. நான் எதுக்கு திட்ட மாட்டேன். நீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கா. அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன். வீட்டெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் கூட நினச்ச ஸ்டார்டிங் எப்படி தான் ஒரு மாதிரி இருந்தே சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே கூட அப்போ அக்செப்ட் பண்ணிக்காமல் திட்டிங்களா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அந்த டைம் அப்படி வைக்க தப்பாட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் வந்துட்டு ஒயின் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சாங்க. ஜிம்மி வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரேன். ஒயினுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஒயின் பேபி பார்த்தா போதும். அந்த டேகோர்க்கான அவன் பார்த்து பயங்கரமாக இப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டே இருப்பான் அந்த பேபி பார்த்தாக்கா. எனக்கு வந்துட்டு அத்தை பொண்ணு இல்லையா அதை பார்த்துட்டு இருப்பான். இப்போ காய் பார்க்குறேன். என்னடா அவன் பையன் இப்போ பொண்ணை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறானா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நம்ம டேவை பார்த்து பார்க்குறாங்க. அப்படிலாம் என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க. ஆமாம்மா என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லையே நீயே பாரு சொல்கிறாங்க. பார்த்து பேபி அந்த பேபி குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒயினோட பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன பார்க்குறா சொல்லி பேபி கேட்குறது. ஒயின் பார்க்குறா. எனக்கா நீ அவ்வளோ அத்தை பொண்ணு அதை பார்த்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. நான் இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா. இன்னும் இப்போ வீட்டுக்கு வரது கூட இல்லை சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் மிஸ் ஆகிட்டம்மா படிக்கிறான்மா சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான். அவன் கிண்டர் கடன் போகிறான். அவன் வந்து ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் டைம் இதாகுது இல்லைமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வருவான் சீக்கிரம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டேன்.
இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜிம் விட்டு தான் போகிறாங்க. ஜிம்மில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ஷிகா அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜீவனா கூட விளையாடிருக்கு. ஜீவனாவும் நம்ஷி ப்ளே பண்ணிருக்காங்க 2 பேரும் கார்டனில். இது பார்க்க அழகாக ஜம் கூட மாதிரி இங்கே ப்ளே பண்ணுங்க சரி கூட்டி ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் வராங்க. வாங்க கூப்பிட்றாங்க. எப்படி இருக்கா சரி எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னப்பா சடனாக சொல்லிட்டாங்க. அது நாங்கள் யாரும் மிஸ் பண்ணவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போனால் சொல்லிட்டு ஓகே உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஜிம்மில் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஜிம்மு பார்க்குறேன் அவன் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஏன் அவன் வீட்டில் இல்லைடா அவன் வந்து ஒர்க் போயிருக்கான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜிம்மி ஏன் எப்படி இருக்கான் ரொம்ப பிஸி ஆகிட்டா ரொம்ப பிஸி ஆகிட்டா அவன் குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க. அப்படியே நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம புரியுது சார் விட்டு சொல்லிட்டு இப்போ தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஜிம் வராங்க. ஜிம் பார்க்குறவங்க ஒயன் டே எப்போ நீங்கள் கேட்குறாங்க. டேஹோ செல்லாம் தூக்குறாங்க. டேஹோ யூன பாஜா ஒயனோட பேபி நம்ம ஜிம் தூக்குறாங்க. 2 பேரும் அதுக்காக 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜிம் அங்கிள் சொல்லிட்டாங்க. தங்க எப்படி இருக்குங்க சார் நல்லா இருக்கும் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ஜிம்ல நல்லா பேசுவாங்க. இப்போ நம்ம ஜிம்ல எல்லாரும் கேர் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாரும் பேசிட்டு கிளம்புறாங்க. இப்போ நைட்டு வந்தா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் நைட்டு ஜிம் வந்துட்டு ஜோனாவையும் நம்ம மின்னும் வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. செல்லம் அம்மா மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எடுத்தாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் டேஸ்க்கு வந்து நான் ஷெட்யூல் அதிகமாக எடுத்துக்கல. நான் கொஞ்சம் டேஸ்க்கு வந்துட்டு எதுவும் ப்ராஜெக்டாக சைன் பண்ணவே இல்லை. எனக்கு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தான் கிண்டர் கார்டன் போகிறேன்னே சொல்லி ஜிம் பேபி சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கிண்டர் கார்டன் போயிட்டு வந்து மாமா கூட ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி எடுத்துலாம் ஜிம்மு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்மில் ஜம்ப் வந்து ஜிம்மு பேக் பண்ணுறாங்க. பெட்டில் உட்காந்துக்கிட்டு பேபி சத்துக்கிட்டு பார்க்குறாங்க. டேடா என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி ஜிம் மின்னு பார்க்குறாங்க. ஜோனாமா நம்ம போயிட்டு கீழே விளாட்லாம் நம்ஷி கூட சொல்லிட்டு போயிடறாங்க. ஜிம் பார்க்க இல்லைங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப நம்ம ப்ளே பண்ண ஓடி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறேன். என் பையன் ஜம்பத்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா நானும் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப டேஸாக மிஸ் பண்ணிட்டேன். நீ வேறு கொஞ்சம் நேரமாக வந்துருக்கு வீட்டுக்கு அதுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் கேட்குறாங்க. அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நேருக்காக கொஞ்சம் டேஸாக வந்து கான்ட்ராக்ட் அதிகம் சைன் பண்ண மாட்டேறா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு லீவ் இருக்கான்னு எனக்கு லீவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு லீவ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஜம்க்கான நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம பேக் டு பழைய பொசிஷனுக்கு வந்துட்டேன். நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன். நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன். எனக்கு ஃபேமிலி கூட சொல்கிறாங்க. ஆனால் பேபி தான் இப்போ ஸ்கூல் போகிறானே அவன் தான் கிண்டர் கார்டன் போகிறான். செகண்ட் பாப்பா வர இப்போ தான் சின்ன பண்ணா இருக்கா. அது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கூட சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு அம்மாவை அப்புறம் சொல்கிறாங்க. அப்படி கூட சொல்கிறாங்க. ஒரு 3rd பேபி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. 3rd பேபி வேணுமா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜம்ப் பார்க்குறாங்க. 3rd பேபிக்கு ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 3rd பேபி தான் நல்லாயிருக்கும் தோணும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே 1 year ஆஃப்டர் ஜிம்முக்கு ஒரு க்யூட்டாக பேபி பிறந்திருக்கா. அந்த பேபி ஜிம்னு ஜங்கு மிக்ஸ் பண்ண மாதிரி பிறந்திருக்கு. அதை பார்க்குற அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்கு அப்படி பார்க்குறாங்க. இந்த பேபி கிட்ட அவங்க 2 பேரோட இதுவுமே இருக்குது பாசுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரோட சாயலுமே இருக்குது சொல்கிறாங்க. இது கேட்குறேன். ஜிம்முக்கு ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ மின்னும் பேபியும் ஜோனா பார்க்குறாங்க. அப்போனா மின்னும் ஜோனாவும் பிடிக்காதா கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லை உங்களோட பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் சரியா. ஆனால் ஃபஸ்ட் நீங்களும் செல்லாம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சிறாங்க. இப்போ தான் பேபிஸ் கொஞ்சம் காமாகறாங்க. டே பார்க்குறேன் என்ன இப்போ பொசுவாயிட்டு இருக்காங்க குழந்தைங்களான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியே அவங்க அப்பா மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வேலை திரும்பி பார்க்குறாங்க. ஏன் எல்லாரும் பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் நீ எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஆமாம் அப்படி தான் ஜங்கு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபேமிலி அழகாக ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி ஆகிட்டாங்க. டேஜோ இப்போ அவங்க பேபி ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஒயன் அவங்களோட பேபி காய் ரொம்ப ஹாப்பியாக. நான் ஜின்னு அவங்க பேபி நம்ம ஜிம் ஜங்கு சொல்லவே வேணாம் ரொம்ப லவ்லியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐ ஹோப் உங்கள் ஸ்டோரி பிடிச்சிட்டு நினைக்கல ஓகேவா. சரி இடங்கள் வந்துட்டு இந்த த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருந்தாலும் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்படி உங்களுக்கு தான் பிடிக்காம ஜேக்கா சாய்டா ஓகேவா. அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு நம்புறேன். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.